ரைட். எல்லாரும் லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு லெவல் 3 கிளாஸஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். ரைட். லெவல் 3 கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள் 4 பாடங்கள் இருக்கு. ரைட். ஒன்று ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், அடுத்தது ஆடிட்டிங்ங்கிற சப்ஜெக்ட் எஃப்சிஏங்கிற பாடம், கோஆபரேட் அண்ட் பர்சனல் டெக்ஸேஷன் சிபிடிங்கிற பாடம், டெக்ஸ் வருமானம் அதாவது வரி என்கிற ஒரு பாடம் ஒன்று. ரைட். ஸோ நாம இன்றைய கிளாஸ்ல படிக்க போற பாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா வருமான வரி, கோஆபரேட் அண்ட் பர்சனல் டெக்ஸேஷன், தனிநபர் மற்றும் கம்பெனி வருமான வரி சம்பந்தமான பாடம் தான் நம்ம என்ன செய்ய போறோம், இன்றைக்கு நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட். இந்த பிக்சர்ல இருக்கிற இதை பாருங்க, இந்த இமேஜை பாருங்க. இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், உள்நாட்டு இறைவரி திணைக்களம். எந்த பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, அவர் பயப்படக்கூடிய கவர்மெண்ட் நிறுவனம் தான் என்ன, உள்நாட்டு இறைவரி திணைக்களம். இப்போ ஹோட்டல்ஸாக இருந்தா எதுக்கு யாருக்கு பயப்படுவாங்க? பிஹெச்ஐக்கு பயப்படுவாங்க, பொது சுகாதார பரிசோதனை. அடுத்தது அவங்க பயப்படுறது யாரு? வருமான வரி அறவிட்டு வரக்கூடிய உத்தியோகத்தர்களை பார்த்து பயப்படுவாங்க. ஏனென்று சொன்னா நிறுவனங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா உரிய திகதியில் என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு தேவையான வரி, வருமான வரிகள் என்ன செய்யணும் என்று சொன்னா அவங்க செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தாவிட்டால் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பெனால்டி விதிப்பாங்க, வருமான வரியை கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்புவாங்க, கடிதம் அனுப்புவாங்க. அப்படி நாம வருமான வரி செலுத்தாம இருந்தோம் என்று சொன்னா அவங்க விரும்பினால் நம்மளோட சொத்துக்களை சீஸ் பண்ணி விற்பனை செய்யக்கூடிய அதிகாரம் அல்லது நம்மளை அரெஸ்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் என்ன செய்யப்படுது, அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரைட். அவ்வாறான வருமான வரியை சேகரிக்கிற ஒரு நிறுவனம் தான் யார் என்று சொன்னா உள்நாட்டு இறைவரி திணைக்களம். ரைட். இப்ப நாம என்ன செய்வோம், நம்மளோட பாடத்துக்குள்ள வரும். நம்முடைய லெவல் 3ல பாத்தீங்க என்று சொன்னா லெவல் 3ல இருக்கக்கூடிய வருமான வரி, நம்முடைய தனிநபர் மற்றும் நிறுவனம் மற்றும் தனிநபர் வருமான வரி தொடர்பான பேப்பர் ஸ்ட்ரக்சர் நாம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 100 மார்க்ஸ் என்ன செய்யணும், நாம 50% மார்க்ஸ் என்ன செய்யணும், சி புள்ளிகள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும் சாதாரணமாக பாஸ் பண்றது. பட் வருமான வரி சம்பந்தமான பாடத்துல நீங்க என்ன செய்யலாம், டெக்ஸேஷன் சம்பந்தமான பாடத்துல இதை நம்ம சிபிடி என்று சொல்லுவோம், டெக்ஸேஷன் என்று சொல்லுவாங்க. இந்த பாடத்துல நீங்க பெரும்பாலும் ரிசர்ச் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். 75 புள்ளிகள் என்ன செய்யலாம், இலகுவான முறையில பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதுல பேப்பர் ஸ்ட்ரக்சரை பாருங்க, 2024 ஜூலைல வந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர். ரைட். ஒரு தரம் நம்மளோட பேப்பர் ஸ்ட்ரக்சர் ஒரு தரம் பார்த்துக்கணும். உங்களுக்கு 3 மணித்தியாலங்கள் நடக்கக்கூடிய பாடமாக இருக்கும். ஈவினிங் நடக்கும் 2 மணில 1:45 இருந்து 5 மணி வரைக்கும் 3 hours பேப்பர்ஸ். அனைத்து கேள்விகளுக்கும் என்ன செய்யணும், நம்ம விடை எழுதணும். ஏபிசி என்று சொல்லி என்ன செய்யப்படுது, 3 பகுதிகள் உங்களுக்கு காணப்படுது. ஏ பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா 5 புள்ளிகள் படி, 5 புள்ளிகள் வீதம் 4 கேள்விகள் என்ன செய்யப்படுது, காணப்படுது. அப்ப ஏ பகுதியில என்ன 20 மார்க்ஸுக்கு கேள்வி இருக்கு. பி பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா 10 மார்க்ஸ் படி 3 கேள்விகள் இருக்கு. 10 புள்ளிகள் படி 3 கேள்விகள் இருக்கு. என்னென்ன மார்க்ஸ், என்னென்ன கேள்விகள்ங்கிறத நம்ம பார்ப்போம். சி பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியை செய்யாமலுக்கு என்ன செய்யலாம், ஒரு டபிள்யூடி ஸ்டூடெண்ட் டெக்ஸேஷன் சப்ஜெக்டை பாஸ் பண்ண முடியாது. சி பார்ட் தான் முக்கியம். மொத்தம் 50 புள்ளிகள்டா 2 கேள்விகள் அங்கே காணப்படுது, வினா இலக்கம் 8, வினா இலக்கம் 9. 25 புள்ளிகள் வீதம் என்ன, 2 கேள்விகள் என்ன செய்யப்படுது, இங்கே காணப்படுது. 25 புள்ளிகள் படி. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரைட். 25 புள்ளிகள் படி 2 கேள்விகள் காணப்படுது. ஆகவே மொத்தம் என்ன, 9 கேள்விகள் காணப்படுது. இந்த 9 கேள்விகள் இருந்து நீங்க என்ன செய்யணும், ஆக குறைந்தது 50 புள்ளிகளை நீங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ரைட். இப்ப நம்மளோட சப்ஜெக்டுக்கு வரும். நம்முடைய சப்ஜெக்ட்ல இந்த 100 மார்க்ஸும் எவ்வாறு பறந்து காணப்படுது என்று சொன்னா இங்கே காணப்படுற இந்த ஸ்லைட்ல காணப்படுற மாதிரி தான் இருக்கு. நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்னா 25 மார்க்ஸ் கேள்விகள் என்ன செய்யணும், கட்டாயம் டச் பண்ணும்.
அதைத்தான் நீங்க ஃபெஸ்டா செய்ய போற பாடம். நம்ம அதான் படிக்க போறோம். சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் என்ன, அது சின்ன சின்ன புள்ளிகளை பெற்றுத்தாரு. மெயினான கேள்விகள் என்ன, அந்த 25 மார்க்ஸுக்குரிய கேள்வி. இப்ப நம்ம நடைமுறையில பாருங்க, எல்லாரும் பயப்படுற விடயம் இன்கம் டேக்ஸ். இப்ப நீங்க இருக்கிறீங்க, நானும் இருக்கேன். இப்ப என்னுடைய பெயர் ஃபைசி என்று சொன்னா, நான் உள்நாட்டு வரி திணைக்களத்துக்கு வருமான வரி செலுத்த வேணுமா இல்லையா, இன்கம் டேக்ஸ். அப்ப அதுக்கு சொல்ற பேர் என்ன சொன்னா இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ், தனிநபர் வருமான வரி. அது 25 புள்ளிகளுக்கு என்ன செய்யப்படுது, உங்களுக்கு கேள்விகள் வரும் 25 புள்ளிகள். அடுத்து கம்பெனிகள் என்ன செய்யணும், அவங்க உழைக்கிற லாபங்களுக்கு வரி செலுத்தணும். அவங்களுக்கும் என்ன 25 மார்க்ஸுக்கு என்ன கேள்விகள் இருக்கு, கம்பெனி வருமான வரி எவ்வாறுன்னு பார்க்குறது. அடுத்தது பங்குடைமைகள் வருமான வரி கணிப்புடு என்ன இருக்கு 10 மார்க்ஸ். பெட் வருமான வரி கணிப்பீடு இருக்கு 10 மார்க்ஸ். அதுக்கு பிறகு உள்ள விடயம் தான் என்ன டேட்ல வரி கட்டணும், எவ்வளவு வரி கட்டணும், வரி கட்டாட்டி என்ன பிரச்சனை வரும், வரி கட்டாம கடிதம் வந்தா நாம என்ன செய்ய வேண்டும், யார் யார் நம்முடைய சார்பாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு நம்முடைய சார்பாக ஒரு கேஸ் ஒன்று வந்தால் சார்பாக ஆஜராக முடியும். சகல விடயங்களும் என்ன செய்யும்டா வரி நிர்வாகம் என்கிற பாடத்துல நாம் என்ன செய்வோம் படிப்போம். இதை தவிர பார்ட் ஏல பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸுக்கு 4 கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் பெரும்பாலும் ஒரு 4 விடயங்களை டச் பண்ணியதாகத்தான் இருக்கு. வருமான வரி தொடர்பாக கடந்த காலங்களில் நடந்த வழக்குகள், நீங்க பிசினஸ்ல உள்ள படிச்சிருக்கிறீங்க வழக்குகள், கார்லில் வர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் போல் கம்பெனி மாதிரி நமக்கு ஒரு 10 வழக்குகளுக்கு கிட்ட இருக்கு. அந்த 10 வழக்குகளும் இதோட தொடர்பு பட்டது, என்னென்ன தீர்வுகள் வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக நம்ம படிக்கும். அந்த வழக்குகள்ல இருந்து என்ன செய்யும், ஒரு கேள்வி வரும் 5 புள்ளிகளுக்கு வரும். அடுத்தது வரி தொடர்பான அறிமுகம் சம்பந்தமா ஒரு 5 கேள்வி வரும். அடுத்தது ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரை வரி, கேபிட்டல் கெயின் டேக்ஸ், டூரிசம் டெவலப்மெண்ட் லெவி, எஸ்எஸ்எல் சோசியல் செக்யூரிட்டி கண்ட்ரிபியூஷன் லெவி என்ன செய்வாங்க, சின்ன சின்ன வரி இருக்கு. இதுல ஏதாவது 2 வரி என்ன செய்யும் உங்களுக்கு கேள்விக்கு வரக்கூடியதா இருக்கு, ரைட். ஆனா நாம என்ன செய்வோம், சகல வருமான வரியையும் என்ன செய்வோம் நாம படிப்போம். இப்ப யூனிவர்சிட்டியில இருக்கிற பிபிஏ படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க பெரும்பாலும் உங்களோட தேர்ட் இயர்ல தான் இது படிப்பீங்க. ஹை நேஷனல் டிப்ளமா இன் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்களும் செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர்ல தான் நீங்க படிப்பீங்க. நீங்க டபிள்யூடி படிச்சு போட்டு சார்ட்டர்ட் செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்க சார்ட்டர்ட்ல நீங்க என்ன செய்வீங்க, வருமான வரிங்கிற பாடம் உங்களுக்கு எக்ஸம்ஷன் வந்துடும். அடுத்தது நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் நீங்க என்ன செய்வீங்க, ஸ்ட்ராட்டஜிக் லெவல் நியூ சிலபஸ்ல ஃபைனல் இயர் சிலபஸ்ல நீங்க என்ன செய்வீங்க, ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் நீங்க டெக்ஸ்ங்கிற பாடத்தை டச் பண்ணுங்க, ரைட். நீங்க தனியா டெக் சம்பந்தமாக நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொன்னா டெக் சம்பந்தமான கோர்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 40,000 60,000 ரூபாய் வரும் அந்த கோர்ஸ். அந்த கோர்ஸ்லயும் நீங்க இது 1 தொடக்கம் 9 வரையாக நான் காட்டியிருக்கேன் தானே, இந்த டெக்ஸ்ட்ல தான் நீங்க படிக்க போறீங்க. நாம கிட்டத்தட்ட அதே விடயத்தை நாம என்ன செய்ய போறோம், நீங்க ஒரு 40,000 50,000 கொடுத்து தனியா கோர்ஸ்ல படிக்கிற அதே விஷயத்தை நாம என்ன செய்ய போறோம், டபிள்யூடில நாம என்ன செய்ய போறோம், நாம படிக்க போறோம். இப்ப எல்லாரும் விரும்ப நினைக்கிற மாதிரி டெக்ஸேஷனுங்கிறது என்ன ஒரு கடினமான பாடம் இல்லை. இது கொமர்ஸ் படிச்சாக்களுக்குரிய பாடம் இல்லை. யாருக்குரிய பாடம், இலங்கையில் இருக்கிற பிரஜைகள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் தான் என்ன இது. இது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கலாம், பயோவா இருக்கலாம், மெத்ஸா இருக்கலாம், டெக்னாலஜி நுண்ணடியே கேட்டு நீங்க கொமர்ஸ் கிராஜுவேட் இல்லாதாக்களா இருந்தாலும் சரி, வருமான வரி தொடர்பாக என்ன செய்யணும், இந்த டெக்ஸ் சம்பந்தமான பாடம் தொடர்பாக என்ன செய்யணும் அவங்க அறிஞ்சிருக்கும், ரைட். இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல போறோம். இப்ப டெக்ஸ பொறுத்த அளவையில பாத்தீங்கன்னு சொன்னா நாம ஐஆர்டி என்று கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணினீங்கன்னு சொன்னா இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்ல தான் என்ன டேட்டுக்கு டெக்ஸ கட்டணும், யாரு யாரு டெக்ஸ கட்டணும்ங்கிற சகல விடயங்களும் என்ன செய்யப்படுது இங்கே காணப்படுது. நாம டெக்ஸ் எப்படி கட்ட போறோம், டெக்ஸ் எப்படி பே பண்ண போறோம் என்று சொன்னா டெக்ஸ் எல்லாம் இருக்குதானே, டெக்ஸ் எல்லாம் அதாவது பே பண்றதுக்கு ஃபார்ம்ஸ் இருக்கு. இந்த விண்ணப்ப படிவங்கள் ரெண்டு படிச்சிருப்போம், நீங்க ஸ்கூல்ல சேர்றதுக்கு விண்ணப்ப படிவம், மோட்டார் பைக் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு விண்ணப்ப படிவம், பர்த் சர்டிபிகேட்டை பெற்றுக்கொள்றதுக்கு விண்ணப்ப படிவம் என்று இருக்குதானே.
அதே போல உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு வருமான வரியை நீங்க செலுத்துறீங்க என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யப்படுது, சில ஃபார்ம்ஸ் இருக்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்க வெப்சைட்ல 3 மொழியிலையும் பார்க்கலாம். இந்த அந்த ஃபார்முக்கு நாம சொல்ற பேர் தான் என்னன்னு சொன்னா வரி விபர திரட்டுக்கள், டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் சொல்றோம். அந்த ஒவ்வொரு வரி விபர திரட்டையும் ஃபில் பண்றதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த WATங்கிற பாடம் படிக்கும். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துல வரி செலுத்துறதுக்கு நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இருக்கு பாருங்க, 2 பேஜ்லாம் இருக்கு. கம்பெனிக்கு வேற ஃபார்ம் இருக்கு, தனி நபர்களுக்கு வேற ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு தான் என்ன செய்யறோம் பிள்ளை, நாம இந்த WATல இருக்கிற வருமான வரிங்கிற பாடம் நாம படிக்கும். ரைட். பெரும்பாலும் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஃபார்மை தான் என்ன செய்வோம், நடைமுறையில நாம ஃபில் பண்ணும். தமிழ் ஃபார்மை ஃபில் பண்ண மாட்டோம். இங்கிலீஷ் ஃபார்மை ஃபில் பண்றதுதான் பெட்டர். ஏன்னா அங்க வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் யாரா இருப்பாங்க, சிங்களாக்கள் இருப்பாங்க, சிங்களம் தெரிஞ்ச ஆக்கள் இருப்பாங்க, தமிழ் தெரிந்திருக்காது. தமிழ் பேசக்கூடிய ஆக்களும் என்ன செய்வாங்க, அங்க வேலை செய்வாங்க. ரைட். இப்ப நாம என்ன செய்வோம், இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் வந்து பார்ப்போம். இந்த இருக்கிறது தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பாருங்க விவரங்கள் எல்லாம் அவங்க தந்திருப்பாங்க. இந்த இடைவெளி இருக்குதானே, இந்த இடைவெளிகள்ல அந்த அமௌண்ட்டுகளை நாம தாக்கல் செய்யும். அமௌண்ட்டுகளை பதிஞ்சமெண்டா என்ன, நம்ம செலுத்த வேண்டிய வரி நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குதானே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாரும் ஃபில் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன செய்யலாது, எல்லோரும் ஃபில் பண்ண முடியாது. WAT படிச்சாக்களால தான் என்ன செய்ய முடியும், அல்லது யூனிவர்சிட்டியில டெக்ஸேஷன் படிச்சாக்கள், டெக் சம்பந்தமான கோர்ஸ் படிச்சாக்கள் மட்டும்தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு நடைமுறையில 5000 ரூபாய் தொடக்கம் 15000 ரூபாய் வரைக்கும் என்ன செய்யறாங்க, அவங்க ஆடிட் ஃபர்ம்ஸ் எல்லாம் அறவீடு செய்யறாங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்றது, அந்த ஃபார்மோட சம்பந்தப்பட்ட கணக்குகளை தயாரிக்கிறது. இப்ப நீங்களும் WAT கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், நீங்க 5000 தொடக்கம் 15000 20000 என்ன செய்யலாம், நீங்க ஒவ்வொரு அமௌண்ட்டை நீங்க என்ன செய்யலாம், இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு என்ன செய்யலாம், நீங்க அறவீடு செய்து எடுக்கலாம். நீங்க ஒரு ஒன்டர்பிரனியூரா ஆகிறேன்னு சொல்லலாம். ரைட். இப்ப நாம என்ன செய்வோம், நம்மட பாடத்துக்கு இப்ப நல்லா நீங்க தெளிவொண்ட எடுத்துக்கொள்ளணும். நம்மட வருமான கூற்று 5 வகை போல என்ன, நாம கஷ்டப்படுறல, இரட்டை பதிவெல்லாம் இல்லை. என்ன செய்ய போறோம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு தான் படிக்க போறோம். நிறைய நிறுவனங்கள்ல என்ன செய்யறாங்க, நிறைய இடங்கள்ல இது கஷ்டமான ஒரு பாடமாக மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையாக ஒரு கஷ்டமான பாடம் இல்லை. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவது எப்படி என்று படிக்கிற பாடம் தான் நம்மளோட CPTங்கிற பாடம். ரைட். இந்த CPTங்கிற பாடத்தை நம்ம படிக்கணும்டா சில விடயங்கள் நாம் என்ன செஞ்சிருக்கணும், பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். இந்த வருமான வரியோட தொடர்பு பட்ட சில சொற்கள் என்ன செஞ்சிருக்கணும் பிள்ளைகள், நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த சொற்களை எல்லாம் வச்சுதான் என்ன செய்வாங்க என்று சொன்னா நமக்கு ஒரு 5 மார்க்ஸுக்கு என்ன செய்வாங்க என்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அதைத்தான் நாம் என்ன செய்ய போறோம், 5 புள்ளிகளை ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற A பார்ட்ல வரக்கூடிய அந்த 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்றதுக்கு தான் என்ன செய்ய போறோம், இந்த கிளாஸ் நம்ம நடத்த போறோம். ரைட். எல்லாரும் மிச்சம் கவனமா இருங்க. நேரடியாகவே என்ன, இது பாஸ் பேப்பரோட தொடர்புபடக்கூடியது, வேற இன்ட்ரடக்ஷன் மற்ற விடயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம டிரெக்டா படிக்கிறதே என்ன, இது ப்ராக்டிக்கலா தான் படிக்குமா, ப்ராக்டிக்கல். நீங்க WAT படிச்சாலும் சரி படிக்காட்டியும் சரி இந்த பாடம் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ராக்டிக்கலா படிக்க போறோம். ரைட். இப்ப நாம பார்ப்போம் வருமான வரி என்ன என்னன்னு சொல்லி. வருமான வரி என்ன புள்ளி, நீங்க அடிக்கடி காதால கேட்ட விடயங்கள். அதாவது தமிழ் திரைப்படங்கள்ல நீங்க பார்த்துருக்கீங்க, இன்கம் டேக்ஸ் ரைட் வந்திருக்காங்க, திடீரென்று ஒரு கம்பெனிக்குள்ள பாய்ந்து என்ன செய்வாங்க, திடீரென்று ஒரு கம்பெனிக்குள்ள என்டர் ஆகி அவங்களோட கணக்குகள் எல்லாம் எடுத்து டேக்ஸ் கட்டிருக்கிறீங்களா இல்லையா, இதெல்லாம் கணக்குல வரல, ஆகவே இதுக்கு டேக்ஸ் கட்டணும்னு என்ன செய்வாங்க, தங்கங்கள் பணம் டாலர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, சீஸ் பண்ணிட்டு போவாங்க. ஏனென்று சொன்னா பணத்துக்கு நீங்க உங்களோட உழைக்கிற வருமானத்துக்கு நீங்க வரி கட்டலை என்று சொன்னால் அந்த பணத்துக்கு சொல்ற பேர் என்ன, கருப்பு பணம், பிளாக் மணின்னு சொல்லுவோம், பிளாக் மணி. சோ நம்ம என்ன செய்யணும், ஒரு இலங்கை பிரஜையாக இருக்கிற நாம என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும். யார் வரி செலுத்த வேண்டும், எவ்வளவு செலுத்த வேண்டும் என்ன செய்வோம், நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்போம். ரைட்.
இப்ப இந்த இருக்கிற ஸ்லைட்ல இருக்கிறத ஒவ்வொரு ஆளும் வாசிச்சு பாரு. இப்ப அஹ், வருமான வரி என்ன? உழைக்கிற வருமானத்துக்கு செலுத்துற வரி. யாருக்கு செலுத்த வேண்டும்? உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு செலுத்த வேண்டும். ரைட், ஓகே, எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும். எல்லாரும் அக்கவுண்ட்ஸ் படிச்சாக்க தானே? நாம அக்கவுண்ட்ஸ் படிச்சிருக்கு. அதாவது வருமான கூற்று ஐந்தோ படிச்சிருக்கு. வருமான கூற்று ஐந்தொகையில பாத்தீங்கன்னு சொன்னா என்ன? 31/3/2024 முடிவடைந்த ஆண்டிற்கான என்று சொல்லி ஒரு வசனம் ஒன்று போடுவோம் தலைப்பிடுகின்ற. அதுக்கு சொல்ற பேர் என்ன? நாம நிதியாண்டு, பைனான்சியல் இயர் என்று சொல்லுவோம். நிதியாண்டு என்று சொல்லுவோம். 1 ஏப்ரல்ல தொடங்கும், 31 மார்ச்ல முடிவடை. சில நிறுவனங்கள்ல ஜனவரியில தொடங்கும், டிசம்பர்ல முடிவடை. ஆனா நம்மட டெக்ஸேஷன்ல ஜனவரியில தொடங்கி டிசம்பர்ல முடிகிறேன்றலாம் எதுவுமே இல்லை. நம்மட டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நிதியாண்டுக்குரிய சமனான ஒத்த கருத்து தான் என்னன்னு சொன்னா வரி மதிப்பாண்டு அல்லது வரி மதிப்பீட்டாண்டு என்று சொல்றோம். 1 ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகும், 31 மார்ச்ல என்ன செய்யும்? அது முடிவடை. இப்ப ஜனவரியில ஸ்டார்ட் ஆகி டிசம்பர்ல முடிவடையாதா என்றா இல்லை. ஏனென்று சொன்னா இலங்கையில புது வருடம் சித்திரை புத்தாண்டுல ஆரம்பிக்கிறதால வருமான வரி திணைக்களம் என்ன செஞ்சிருக்காங்க? அவங்களோட வரி மதிப்பீட்டாண்ட எதை அவங்க நிலையாக நிர்ணயிச்சிருக்காங்க. ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகி மார்ச்ல முடிவடையுது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், இந்த இருக்கிற வரி மதிப்பு ஆண்ட பாருங்க. இந்த இருக்கிற வரி மதிப்பாண்ட பாருங்க. 2018-19 இந்த இருக்கிறத பாருங்க. இந்த நான் ஹைலைட் பண்ற விஷயத்த பாருங்க. ஹைலைட் பண்ணிருக்கிற விஷயம் 1 ஏப்ரல் 2018 ஸ்டார்ட் ஆகி 31 மார்ச் 2019 ஒரு ஆண்டு என்ன செய்து முடிவடை. அப்ப இதுக்கு நாம சொல்ற பேர் என்ன? வரி மதிப்பாண்டு. இதை எழுதும் போது எப்படி ஷார்ட்டா எழுதுவாங்க என்று சொன்னா இந்த ஸ்டார்ட் ஆகிற ஆண்டு இருக்கு தானே, இந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆண்டு, இந்த கிரீன் கலர்ல ஹைலைட் பண்றேன். 2018ஐயும் முடிவடையக்கூடிய ஆண்டு 2019ஐயும் என்ன செய்வாங்க? இவ்வாறு எழுதுவார்கள். 2018 2019 எழுதுவாங்க. இப்ப நீங்க லெவல் 2ல நீங்க அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் படிக்கும்போது அதுல கம்பெனி கணக்குல வருமான வரி தொடர்பான செம்மையாக்கல்ல இந்த வரி மதிப்பாண்டுக்கான என்று இப்படி போட்டிருப்பாங்க. அப்ப நாம சொல்லியிருப்போம், நம்ம கிளாஸ்ல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருப்பேன். வரி மதிப்பாண்டு இப்படி தந்தால் 1 ஏப்ரல் 2018 ஸ்டார்ட் ஆகி 31/3/2019 முடிவடையும் சொல்லியிருக்கு. இது ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்ன செய்யும்? இவ்வாறு வரும். இப்ப உதாரணமாக 1/4/2019 ஸ்டார்ட் ஆகி 31 மார்ச் 2020 ஒரு வரி மதிப்பாண்டு முடிவடையுது என்று சொன்னால் அதை எப்படி ஷார்ட்டா எழுதுவோம்? வரி மதிப்பாண்டு 19/20 என்று எழுது. இப்படியும் எழுதாமலுக்கு என்ன செய்யலாம்? இவ்வாறும் எழுதுவார்கள், 19/20 என்ன எழுதுவார். இது ஷார்ட்டா எழுதுறது. அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இவர் என்னத்தை சொல்ல வாராரு. 19ல ஸ்டார்ட் ஆகி 120ல முடிவடையும். 1/4/2019 ஸ்டார்ட் ஆகி 31/3/2020 முடிவடையும். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், ஒரு வரி மதிப்பாண்டு 2023 2024 கண்டு தந்தால் எந்த ஆண்டுல ஸ்டார்ட் ஆகும், எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகும், எந்த டேட்ல முடிவடையும்? எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகும், எந்த டேட்ல முடிவடையும்? Right. நான் இந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்றேன். வரி மதிப்பாண்டு 23 24 தந்தால் எந்த ஆண்டு ஸ்டார்ட் ஆகும், எந்த ஆண்டுல முடிவடை? செட் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க பாப்போம். எப்ப ஸ்டார்ட் ஆகும், எப்ப முடிவடை?
ரைட். 1/4/2023 ஸ்டார்ட் ஆகி 31 மார்ச் 2024 முடிவடையும். எஸ், நிறைய பேர் ஆன்சர் அனுப்பிங்க. எஸ், இது கரெக்ட். அப்ப என்ன நடக்கும்? 1/4/2023 ஸ்டார்ட் ஆகி 31/3/2024 முடிவடையும். இதை ஷோர்ட்டா எப்படி சொல்லுவோம் என்று சொன்னா YA. என்ன பிள்ளைகள்? இந்த வரி மதிப்பாண்டுக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய டெபினிஷன் இந்த இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய பாருங்க, டிரான்ஸ்லேஷன். இயர் ஆஃப் அசஸ்மெண்ட். அதை ஷோர்ட்டா நாம என்ன சொல்லுவோம்டா YA, இயர் ஆஃப் அசஸ்மெண்ட். எப்படி சொல்லலாம்? நாம 23/24 என்ன செய்யலாம்? எழுதும் போது ஷோர்ட்டா எழுதுறதுக்கு என்ன செய்யலாம்? இதை பயன்படுத்த முடியும். அப்ப இதுதான் என்ன, நம்ம முதலாவது நம்ம டெக்ஸ்ட்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடை. இப்ப உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துல வெப்சைட்டை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பாருங்க பிள்ளை, நம்மளோட உள்நாட்டு இறைவரி திணைக்கள அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன போட்டிருக்காங்க? இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் 2022-23 போட்டிருந்தா இந்த 2022-23க்கு வரி கட்டக்கூடிய ஆட்கள் எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்? 22-23 இருக்கக்கூடிய ஃபார்மை தான் ஃபில் பண்ணும். தவறுதலா என்ன செய்யக்கூடாது? இந்த இருக்கக்கூடிய 21-22 ஃபார்ம் என்ன செய்யக்கூடாது? ஃபில் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க ஃபில் பண்ணினீங்கன்னா என்ன, ஃபார்ம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி வந்துடும். அப்ப நமக்கு ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு வாராக்களை நாம கேட்கணும். இப்ப நீங்க ஃபில் பண்ணுவீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனா, இல்ல உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் உங்களுக்கே வருது. இப்ப நீங்க ஃபில் பண்றீங்கடா மிச்சம் கவனமா இருக்கணும். எந்த ஆண்டுக்கு ஃபில் பண்றீங்களோ அந்த ஆண்டோட இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் பிராக்டிக்கலான விஷயம். ரைட், தெரிஞ்சிருக்க வேண்டும். முடிச்சிட்டு இப்ப அடுத்ததுக்கு வரும். எல்லாருக்கும் இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் கிளியர் தானே? ரைட், இப்ப விஷயத்துக்கு வரும். இப்ப வருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு தனிநபர். இப்ப நீங்க கிளாஸ் இருக்க, நீங்க உங்களே உதாரணமா எடுத்துக்கணும். இப்ப நீங்க ஒரு தனிநபர்டா உங்களுக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் வருமானம் வரும்? எந்தெந்த மூலங்கள்ல இருந்தெல்லாம் வருமானம் வரும்? நீங்க என்ன செய்வீங்க என்று சொன்னா, ஒரு நிறுவனத்துக்கு போய் என்ன செய்வீங்க? நீங்க சம்பளத்துக்கு வேலை செய்வீங்க. ஒரு நிறுவனத்துக்கு சம்பளத்துக்கு வேலை செய்வீங்க. இந்த வேலையை முடிச்சு தந்தா எனக்கு இவ்வளவு சம்பளம் தான். என்ன செய்வீங்க? ஒரு நிறுவனத்துல போய் வேலை செய்வீங்க. அப்படி வேலை செய்து நீங்க காசாக பெற்றுக்கொண்டீங்க என்று சொன்ன வருமானம், அதுக்கு சொல்ற பேர் என்ன? ஊழிய வருமானம். நீங்க வேலை செஞ்சு ஒரு கம்பெனியில வேலை செஞ்சு பெற்றுக்கொள்ற வருமானம். நீங்க வேலை முடிஞ்சு வீட்டை வாரீங்க. வீட்டை வந்து என்ன செய்றீங்க? ஒரு பார்ட் டைமா ஒரு போட்டோ காப்பி கடை. பார்ட் டைமா ஒரு போட்டோ காப்பி கடை. அப்படி இல்லாட்டி என்ன, உங்களோட வீட்டோட ஒரு பிடவை கடை நீங்க ஆரம்பிக்குது. வீட்டோட வந்து நீங்க என்ன செய்றீங்க? ஒரு பிடவை கடை ஆரம்பிக்கிறீங்க. அப்படி ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு சொல்ற பேர் என்ன? வணிக வருமானம். இப்ப நீங்க ஒரு கம்பெனியில ஒரு ஆளுக்கு கீழே நீங்க வேலை செய்து நீங்க சம்பளம் பெற்றுக்கொண்டீங்க என்று சொன்னா அதுக்கு சொல்ற பேர் என்ன? ஊழிய வருமானம், எம்ப்ளாய்மெண்ட் இன்கம். நீங்க ஒரு பிசினஸ் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி அதுல நீங்க உழைத்தீங்க என்று சொன்னா என்ன? ஏர்ன் பண்ணினீங்க என்று சொன்னா அத பிசினஸ் இன்கம், வணிக வருமானம் அல்லது வியாபார வருமானம். உங்களிடம் மேலதிகமாக பணம் இருக்கு. நீங்க பங்குகள்லையோ தொகுதி கடன்கள்லையோ அல்லது வங்கியிலையோ பிக்ஸ் டிபாசிட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வட்டி வருமானம் கிடைக்கும், பங்கு லாப வருமானம் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு பங்கு லாபமோ வட்டி வருமானமோ கிடைத்தால் அதுக்கு நாம சொல்ற பேர் என்ன? முதலீட்டு வருமானம், இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். இந்த மூணும் தவிர வேற ஏதாவது சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வருமானம் கிடைச்சா, வேற ஏதாவது சோர்ஸ் என்ன? இந்த லாட்டரி டிக்கெட், இந்த நேஷனல் NLB லாட்டரி, DLB என்ன, டெவலப்மெண்ட் லாட்டரி, நேஷனல் லாட்டரி, NLB DLB என்று. ரைட், NLB DLBல நீங்க ஏதாவது டிக்கெட்டுகள் வாங்கி வாசனா சம்பத சனிதா வாசனா அப்படி ஏதாவது நீங்க வாங்கி அதுல உங்களுக்கு லொட்டர் பரிசுகள் விழுந்தால் அது என்ன?
இந்த மூன்று வருமானமும் தவிர்ந்த வருமானம் ஏனைய வருமானம். அதாவது மூணு சோர்ஸும் தவிர வேற ஏதாவது மூலங்கள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வந்தா அதை என்ன சொல்லுவோம், ஏனைய வருமானம் சொல்லுவோம். இந்த வருமானங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா வருமான வரியினை செலுத்த வேண்டும். இதான் என்ன பேசிக்கான விஷயம். ரைட். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரும். இப்ப நாம என்ன செய்ய போறோம், நேரடியாக சில விடயங்களை பார்க்க போறோம். Right. நாம இப்ப சொன்ன ஒவ்வொரு வருமானங்களையும் நாம டீப்பாக படிப்போம். நம்ம இனி வரக்கூடிய கிளாஸ்கள்ல ஊழிய வருமானம் என்றா என்ன, முதலீட்டு வருமானம் என்றா என்ன, வணிக வருமானம் என்றா என்ன, எந்த வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும், எந்த வருமானத்துக்கு வரி செலுத்த தேவையில்லை ஆகிய சகல விடயங்களை நாம் என்ன செய்வோம் பிள்ளைகள், நாம டீப்பா படிப்போம். Right. இப்ப நாம ஒரு உதாரணத்தினூடாக நம்முடைய கிளாஸுக்கு வரும். இப்ப இப்ப நான் இலங்கையில் இருக்கேன். நான் யாருக்கு வருமான வரி கட்டணும், இலங்கை அரசாங்கத்துக்கு வருமான வரி கட்டணும். நான் என்ன செய்யறேன், அடிக்கடி சிங்கப்பூருக்கோ இந்தியாவுக்கோ மலேசியாக்கோ என்ன செய்யறேன், நான் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வார் அல்லது துபாய்க்கோ போயிட்டு வார். அப்ப நான் இலங்கையிலையும் இருப்பேன், வெளிநாட்டிலையும் இருப்பேன். இப்ப நான் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டுமா அல்லது இந்தியாவில் இருக்கிற அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டுமா, துபாய் அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டுமா என்ற பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு தீர்வு ஒன்று தாராங்க. ரைட். அப்ப நீங்க அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் இலங்கையில நீங்க கூடுதலான நாட்கள் இருந்தால், கூடுதலான நாட்கள் இலங்கையில இருந்தா நீங்க நீங்க என்ன செய்யணும், இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. இப்ப கூடுதலான நாட்கள் என்ன, எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் என்ற பிரச்சனை வந்துச்சு. அப்ப அரசாங்கம் என்ன செஞ்சாங்க என்று சொன்னா, குறிப்பிட்ட நாட்கள், எத்தனை நாட்களுக்கு மேல இலங்கையில இருந்தா இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும், எத்தனை நாட்களுக்கு குறைவாக இருந்தால் இலங்கைக்கு வரி செலுத்த தேவையில்ல என்ன செஞ்சாங்க என்று சொன்னா ஒரு சட்டத்தை உருவாக்கினார். அந்த சட்டத்துக்கு சொல்ற பேர் என்ன சொன்னா வதிவிட அந்தஸ்து விதி. அதாவது வதிவிட அந்தஸ்து என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்வாங்க, வதிவிட விதி என்று சொல்லுவாங்க. ரெசிடென்ட் ரூல். ரெசிடென்ட் ரூல் அதாவது இப்ப உதாரணமாக பார்த்துக் கொள்ளுங்களேன் பிள்ளை, இப்ப இந்த பிரச்சனை ஒன்று வருதுதானே, வெளிநாட்டுல இருந்து என்ன செய்வாங்க, வெள்ளக்காரர்கள் என்ன செய்வாங்க, ஃபாரினர்ஸ் இலங்கைக்கு வருவாங்க. இலங்கைக்கு வந்து என்ன செய்வாங்க, 2 மாதம் 3 மாதம் இருப்பாங்க, திருப்பி அவங்களோட சொந்த நாட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப இவங்க யாருக்கு வரி கட்டுற என்ற பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லாட்டி இலங்கையிலே பிறந்து வளரக்கூடிய நான் வெளிநாட்டுக்கு அடிக்கடி போய்வார், வெளிநாட்டுக்கு அடிக்கடி போய்வார். அப்ப நான் எந்த அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும் என்ற பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்மட அரசாங்கம் இதுக்கு தீர்வு ஒன்று தந்திருக்காங்க. ரைட். நீங்க இருக்கிறீங்க மிஸ்டர் குமார் என்று வச்சுக்கொள்ளுமே ஒரு உதாரணத்துக்கு. இவர் தம்மிக்க பெரேரா, ஃபேமஸான ஒரு பிசினஸ். ஓகே, நம்ம தம்மிக்க பெரேரா அவர்களே எடுப்போம். சோ மிஸ்டர் தம்மிக்க, நீங்க என்ன செய்றீங்க, இலங்கையிலையும் இருக்கிறீங்க, வெளிநாட்டுக்கும் போய் வாரீங்க. அப்ப இலங்கையில நீங்க எத்தனை நாள் இருந்தேன்னு சொல்லுங்க என்று சொன்னா தம்மிக்க சொல்லுவாரா? ஒரு 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 அனுமானத்துல சொல்ல முடியுமா? இல்ல. ஒரு நபர் இலங்கையிலையும் இருக்காரு, வெளிநாட்டுக்கும் போயிட்டு வரார் என்று சொன்னா அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஃபிளைட்ல போயிட்டு வர்றாருன்னு சொன்னா அவருக்கு கட்டாயம் ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. அந்த பாஸ்போர்ட் பெரும்பாலும் சில ஆட்கள், நீங்க வெளிநாட்டுக்கு போன ஆட்கள் இருப்பீங்க, வெளிநாட்டுக்கு போகாத ஆட்களும் இருப்பீங்க. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போதும் வரும்போதும் அந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க தானே, ரைட், குடிவரவு குடியகழ்வு திணைக்களம். அவங்க என்ன செய்வாங்கடா, அரைவலுக்கு ஒரு ஃப்ராங்க் பண்ணுவாங்க, டிபார்ச்சருக்கு ஒரு ஃப்ராங்க் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. நீங்க எத்தனையாம் தேதி நாட்டை விட்டு நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, எத்தனையாம் தேதி நாட்டை விட்டு போயிருக்கிறீங்கன்னு என்ன செய்வாங்க,
அவங்க அரைவல் டிபார்ச்சர் செக் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ராங்க் பண்ணுவாங்க. சரிதானே? இப்படி என்ன செய்வாரு தம்மிக்க பெரேரா, மிஸ்டர் தம்மிக்க அவரோட பாஸ்போர்ட் எடுத்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பார். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னா இல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஐஆர்டி சொல்லு. ஐஆர்டிக்கு கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க, இவர் எத்தனை நாள் இலங்கையில் இருந்திருக்காரு, எத்தனை நாள் வெளிநாட்டுல இருந்திருக்காருன்னு என்ன செய்வாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு இவர் யாருக்கு வரி செலுத்த வேண்டும் என்ன செய்வாங்க, அவங்க ஒரு முடிவெடுப்பாங்க. இதான் என்ன, ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி. இப்ப நாம என்ன செய்ய போறோம், சட்டத்துக்கு வரப்போறோம். இப்ப நீங்க ஒரு நபர் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஆள், ஒரு குமார்ங்கிற ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளுங்க. குமார் குமார் என்ன செய்யறாருன்னு சொன்னா துபாயில தொழில் புரியுற. துபாயில ஒரு நீண்ட வருடங்களா, ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு துபாயில இருக்க. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா நாட்டுக்கு வாரார். நாட்டுக்கு ஒரு வந்து ஒரு 3 மாத லீவ்ல வாரார். 3 மாத லீவ்ல வந்து என்ன செய்யறாரு, லீவ்ல சும்மா இருக்கலான்னு என்ன செய்யறாரு, அவர் சில பிசினஸ்களை செய்யறாரு. சில இடங்களுக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு, சில பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சு செய்யறாரு. மோட்டார் பைக்கை வாங்கி விற்காரு. அப்படி பிசினஸ் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி செய்யறாரு. அவருக்கு என்ன செய்யப்படுது, அவருக்கு நல்ல ஒரு இன்கம் ஒன்று கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி 2 கோடி இன்கம் கிடைக்குது. அவருக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குது. அப்ப உள்நாட்டு ரேவரி திணைக்களத்தால வந்து கேட்காங்க, குமார், நீங்க துபாயில இருந்து வந்திருக்கிறீங்க, இலங்கையில 3 மாதம் இருக்கிறீங்க, நீங்க நிறைய வருமானங்களை உழைச்சிருக்கிறீங்க, நீங்க வருமானத்துக்கு வரி கட்ட வேண்டும். இப்ப குமார் கேட்காரு, எந்த வருமானத்துக்கு வரி கட்டணும், நான் இலங்கையில உழைச்ச வருமானத்துக்கு வரி கட்டணுமா, துபாயில உழைச்ச வருமானத்துக்கு வரி கட்டணுமா என்று குமார் கேட்காரு. அப்ப அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரைட், அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா வருடத்துல எத்தனை நாட்கள் என்று கேட்காங்க. வருடத்துல எத்தனை நாட்கள் பிள்ளைகள், ஒரு சாதாரணமா நாம் எடுத்துக்கொள்வோமே, 365 நாட்கள். அந்த 365 கால் நாளுங்கிறத விடுங்க, 365 நாட்கள். இப்ப 365 நாட்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரெண்டா பிரிப்போம். 365 நாட்கள் என்ன செய்வோம், ரெண்டா பிரிப்போம். ரெண்டா பிரிக்க மாட்டா என்ன வரும், வருடத்தில் இருக்கக்கூடிய அரைவாசி நாட்கள் வரும். 182.5 நாட்கள் வரும், டேஸ். அப்ப அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மிஸ்டர் குமார், நீங்க என்ன செய்றீங்கன்னா வருஷத்துல 182.5 விட கூட கூட என்ன வரும் பிள்ளைகள், மட்டம் தட்டி பார்த்தோம்னா 183 நாட்கள். இங்க கீழே எழுது, 183 நாட்கள். 183 நாட்கள் அல்லது அதை விட அதிகமான நாட்கள், சமனோ அல்லது 183 நாட்கள் அல்லது அதை விட அதிகமான நாட்கள் நீங்க இலங்கையில இருந்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு நாங்க ஒரு பேர் ஒன்று வைக்க போறோம். என்ன பேர், உங்களுக்கு நாங்க பேர் ஒன்று வைக்க போறோம். உங்களுக்கு நாங்க வைக்கிற பேர் பதிவுள்ள நபர். என்ன பேர், பதிவுள்ள நபர். பதிவுள்ளவர் அப்படி இல்லாடி என்ன, பதிவுள்ள நபர், பதிவுள்ள தனிநபர் என்று சொல்லுவாங்க. பதிவுள்ள நபர், இதுதான் நாங்க உங்களுக்கு வச்சிருக்கிற பேர். அதே நேரம் ஒரு நபர் 183 நாளை விட குறைவான நாட்கள், 183 நாட்களை விட குறைவான நாட்கள். அப்ப குறைவான நாட்கள் என்ன, 183 நாட்களை விட குறைவாக ஒரு நபர் நீங்க இலங்கையில இருந்திருந்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு சொல்ற பேர் என்ன, பதிவற்ற நபர். பதிவற்ற நபர் என்ன நபர், பதிவற்ற நபர் அல்லது பதிவற்ற தனிநபர்னு சொல்லுவாங்க. பதிவுள்ளவர், பதிவற்றவர், பதிவற்ற நபர் என்று சொல்லுவாங்க. இதுதான் நாங்க என்ன உங்களுக்கு வச்சிருக்கிற பேர். ஒரு நபர் 183 நாட்களுக்கு மேலதிகமாக இருந்தார் என்று சொன்னா அவருக்கு சொல்ற பேர் என்ன, பதிவுள்ள நபர். 183 விட குறைந்த என்ன பிள்ளை, 182. 183 விட குறைவாக என்ன, 182. 182 நாள் அல்லது அதை விட குறைவாக நீங்க இலங்கையில் இருந்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொல்ற பேர் என்ன, பதிவற்ற நபர். அப்ப பதிவுள்ள நபராக இருந்தாலும் பதிவற்ற நபராக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே என்ன சட்டம் வித்தியாசம். ஒரு நபர் பதிவுள்ள நபராக இருந்தால், ஒரு நபர் பதிவுள்ள நபராக இருந்தால் அவரு இலங்கையில உழைக்கிறது தானே வருமானம், இலங்கையில எத்தனை மாதம் நிக்காரோ இலங்கையில உழைக்கிற வருமானத்துக்கும்
உலகத்துல எந்த நாட்டுக்கு போய் அவர் வருமானம் உழைத்தாலும் இலங்கை அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும்? அவர் அவரது வருமான வரியினை செலுத்துதல் வேண்டும். யாருக்குரிய ரூல்ஸ்? வதிவுள்ளவருக்குரிய ரூல்ஸ். 183 நாள் அல்லது அதைவிட கூடுதலான நாட்கள் ஒரு நபர் இலங்கையில காலை வச்சிட்டு இருந்தாருன்னு சொல்ற. அவர லெக் இருக்கு தானே, அவர கால் என்ன இலங்கையில இருக்கு, இலங்கை மண்ணில் இருக்கு, இலங்கை ஏரியாவில் இருக்காரு, பௌதீக ரீதியாக பிரசன்னமாக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு சொல்ற பேரு பதிவுள்ள தனிநபர். 183 நாட்களை விட குறைவாக இருந்தார் என்று சொன்னவருக்கு சொல்ற பேர் பதிவற்ற தனிநபர். ஒரு பதிவற்ற தனிநபராக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? இலங்கையில எவ்வளவு உழைக்காரோ, இப்ப நான் சொன்னேன் தானே, துபாயில இருந்து 3 மாதம் நாட்டுக்கு வந்திருக்கார், 3 மாதமும் உழைக்கார். அந்த 3 மாதமும் உழைத்த காசுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? இலங்கை அரசாங்கத்துக்கு அவர் வரி செலுத்த வேண்டும். இதுதான் என்ன இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டம். இது பிள்ளைகள் எல்லாருக்கும் கிளியரா? இந்த 2 ரூல்ஸும் கிளியரா? சமரி கிளியரா உங்களுக்கு? இது பேசிக். வருடத்தில் அரைவாசியை விட கூடுதலான நாள் என்று சொன்னா 183 நாள் அல்லது அதை விட அதிகமான நாள் ஒரு நபர் பௌதீக ரீதியாக இலங்கையில இருந்தார் என்று சொன்னா அவருக்கு சொல்ற பெயர் பதிவுள்ள நபர். 183 விட குறைவாக 182 நாள் அல்லது அதை விட குறைவான நாட்கள் இலங்கையில இருந்தார், 2 மாசம் வந்திருக்கார் இலங்கைக்கு, 3 மாதம் வந்திருக்கார் என்று சொன்னா அவருக்கு சொல்ற பேர் பதிவற்ற. பதிவுள்ள நபரா இருந்தா இலங்கையில உழைக்கிற வருமானத்துக்கும் வரி கட்டணும், வெளிநாட்டுல உழைக்கிற வருமானத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். இலங்கை அரசாங்கம் யாரு? நம்மளோட உள்நாட்டு வரை நிற்கும். 2 மாத லீவுல தான் வந்திருக்காரு, அவர் 60 நாள் தான் இலங்கையில் இருந்திருக்காருன்னா அந்த 60 நாட்களும் எவ்வளவு உழைச்சாரோ இலங்கையில அதுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? பதிவற்றவர் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வரும். இது எல்லாருக்கும் கிளியர் தானே? இது கிளியர் என்று சொன்னா நாம அடுத்த விஷயத்துக்கு போகணும். நம்ம வெளியா பார்த்து தானே வரி மதிப்பான அந்த 12 மாதம், அந்த 12 மாதத்துக்குள்ள 365 நாள் வரும். அந்த 365 நாள்ல எத்தனை நாட்கள் நம்ம கண்டுபிடிக்கும். ரைட். இப்ப நாம் என்ன செய்வோம்? வதிவற்ற நபர் வதிவுள்ள நபர்களுக்கான சட்டத்தை என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம டியூட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். பாரு, இலங்கையில் வதிவினை கொண்டிருக்க வேண்டியவன கருதப்படக்கூடிய ஆளொருவர் இலங்கையிலிருந்து மற்றும் இலங்கைக்கு வெளியிலிருந்து அவரால் பெற்றுக்கொள்ளப்படும் வருமானம் தொடர்பில் வருமான வரி அறவிடத்தக்கதாகும். இதைத்தான் நாம இந்த சொல்லியிருக்கோம். பதிவுள்ள நபர் இலங்கையில் உழைத்தாலும் சரிதான், வெளிநாட்டில் உழைத்தாலும் சரிதான், இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும். ஒரு பதிவினை கொண்டிராத நபர், பதிவற்ற நபராக இருந்தால் 183 நாளை விட குறைவா இருக்கிறார், அப்ப 182 நாள் அப்படி இருந்தாருண்டா அந்த இருந்த காலப்பகுதியில உழைச்சிருக்காரு தானே லாபம் வருமானம், அதுக்கு மட்டும் இலங்கை அரசாங்கத்துக்கு என்ன செய்வார்? அவர் வரி செலுத்துவார். சரியானே? பேசிக்கான விஷயம் இது. ரெண்டும் தான் மிக முக்கியமான விஷயம். ரைட். இப்ப நாம படிக்க போற விஷயம் என்ன என்று சொன்னா, அவர் இலங்கையில இருந்திருக்காரு தானே, இலங்கையில இருந்திருக்காரு என்று சொன்னா எத்தனை நாட்கள் இலங்கையில இருந்திருக்காரு என்கிறத நாம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். இப்ப நீங்க ஸ்காலர்ஷிப் எல்லாம் எழுதிருப்பீங்க கிரேட் 5ல. ஒரு மார்க்ஸால கட் ஆஃப தாண்டி பாஸ் ஆயினாக்களும் இருப்பீங்க, ஒரு மார்க்ஸால ஃபெயில் ஆயினாக்களும் இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு புள்ளிகளும் என்ன ஒவ்வொருத்தர் லைஃப் என்ன செய்யும்? தீர்மானிக்கும். இந்த பாஸ் ஃபெயிலுங்கிறது தீர்மானிக்கும். அதே போல நம்முடைய வருமான வரி சட்டத்துல பாருங்க, 183 நாள் ஒரு ஆள் இருக்கார் என்று சொன்னா இலங்கையில உழைச்ச வருமானத்துக்கும் வெளிநாட்டுல உழைச்ச வருமானத்துக்கும் யாருக்கு வரி கட்டணும்? இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்தும். 182 நாள் இருந்தாருன்னா வெளிநாட்டுல உழைச்ச வருமானத்துக்கு இலங்கைக்கு வரி கட்ட தேவையில்லாது.
இலங்கையில உழைச்ச வருமானத்துக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், அவர் வரி கட்டணும். அந்த ஒரு நாள், ஒன் டே, ஒன்லி ஒன் டே, ஒரு நாட்களால் என்ன செய்யும், ஒரு நாளால் அவர் வதிவிட அந்தஸ்து மாறும். சில ஆட்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப அந்த வதிவிட அந்தஸ்துன்னா அந்த சிட்டிசன்ஷிப், சிட்டிசன்ஷிப்பை தானே சொல்றாங்க. அந்த கிரீன் கார்டு யூஎஸ்ல இருக்கிறார்கள் வச்சிருப்பாங்க, யூஎஸ் சிட்டிசன், கனடியன் சிட்டிசன், ஜெர்மன் சிட்டிசன் என்று சொல்றேன். அதைத்தான் நான் சொல்றேன். இல்ல, இது வேறு. சிட்டிசன்ஷிப் வேறு, ரெசிடென்ட்ஷிப் வேறு. சிட்டிசன்ஷிப் பண்ற பிள்ளைகள் அது என்னன்னு சொன்னா குடியுரிமை. இது நம்ம படிக்கிறது என்ன, டெக்ஸ்ட்ல படிக்கிறது வதிவிட உரிமை, வதிவிட அந்தஸ்து. குடியுரிமை வேற, வதிவிட உரிமை வேறு. அது நாம எந்த நாட்டு பிரஜை என்று சொல்றதுதான் குடியுரிமை. ஐ எம் ஸ்ரீலங்கன், ஐ எம் இந்தியன், ஐ எம் கனடியன், அப்படி சொல்லுவாங்களே, அது குடியுரிமை. இப்ப நாம டெக்ஸ்ட்ல படிக்கிறது என்ன, வதிவிட உரிமையை படிச்சிட்டு இருக்கு. சரிதானே? Right. இப்ப நாம என்ன செய்வோம்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கணக்கினூடா என்ன செய்வோம், வதிவிட உரிமை சம்பந்தமாக பார்ப்போம். ரைட், எல்லாரும் இந்த கணக்கை பாருங்க பிள்ளை. கணக்கில் ஒரு ஜஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடி. வதிவிட உரிமை என்று சொல்லக்குள்ளார் கட்டாயம் இலங்கை பிரஜை அறிக்கணும் இருக்கான். அந்த பிரஜைகளை பத்தி எதுவுமே கதைக்கப்படாது. எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருக்காரு என்கிறதுதான் இதுல கேள்வி. ரைட், இப்ப விஷயத்துக்கு வரும். சிங்கப்பூரின் குடிமகனான திரு பிலிப், பிலிப் என்கிற நபர் ஒரு பன்னாட்டு மல்டிநேஷனல் பன்னாட்டு நிறுவனத்தின் இறக்குமதி விநியோக மேலாளராக பணியாற்றுகின்றார். மேலாளர் என்ற யாரு, முகாமையாளராக பணியாற்றுகின்றார். திரு பிலிப் இலங்கை நடவடிக்கைகளை மேற்பார்வையிட இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். அவற்றின் விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப சிங்கப்பூர் சிட்டிசனான பிலிப் என்ன செஞ்சிருக்காருண்டா, இலங்கையில பிசினஸ் ஒன்று செய்யறார். அவர் அடிக்கடி இலங்கைக்கு வந்து போறார். அவர் மேனேஜரா இருக்கார் ஒரு கம்பெனியில, சூப்பர்வைஸ் பண்றதுக்கு அடிக்கடி இலங்கைக்கு வந்து போறார். அப்ப இலங்கைக்கு அடிக்கடி வந்து போறார் என்று சொன்னா அந்த எல்லா தரவுகளும் எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும், பாஸ்போர்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. பிராக்டிக்கல். இப்ப நீங்க இந்த பாடம் படிக்கும் போது பிள்ளைகள் நீங்க ஒரு டெக்ஸ் ஆபீசரா மாறிடும். உள்நாட்டு இறைவர திணைக்களத்துல வேலை செய்யற ஒரு டெக்ஸ் ஆபீசர். ஒரு நபர்கிட்ட நாம டெக்ஸ் அறவிட போறோம் என்று சொன்னா, கிவ் மீ பாஸ்போர்ட்னு கேட்போம். உங்களோட பாஸ்போர்ட்டை கொண்டு வாங்க. இந்த பாஸ்போர்ட்டை பார்த்தோம்னா எத்தனை நாள் இலங்கையில் இருந்திருக்காரு இல்லைங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்படி பாஸ்போர்ட்டை வாங்கி செக் பண்ணும்போது என்ன நடக்குது, இலங்கைக்கு வந்த நாளும் இருக்கு, இலங்கைக்கு வருகை தந்த நாள். என்ன செஞ்சிருக்காரு, இலங்கைக்கு வருகை தந்த நாள், இலங்கைக்கு வருகை தந்த நாள், தந்த திகதி, வருகை தந்த திகதி. Right. இலங்கைக்கு வருகை தந்த திகதியும் இருக்கு, இலங்கையை விட்டு என்ன வெளியேறிய திகதியும் இருக்கு. இலங்கையை விட்டு வெளியேறி, அரைவல் டிபார்ச்சர் என்று சொல்ற இதைத்தான், வெளியேறிய திகதி. இலங்கையை விட்டு என்ன வெளியேறிய திகதியும் இருக்கு, இலங்கையை விட்டு வெளியேறிய திகதியும் இருக்கு. பாஸ்போர்ட்டை செக் பண்ணும்போது இந்த இருக்கு பாருங்க பிள்ளை, 2023 4ஆம் மாதம் 3ஆம் தேதி இலங்கைக்கு வந்திருக்காரு. 2023 என்ன 5ஆம் மாசம் 21ஆம் தேதி நாட்டை விட்டு வெளியேறிருக்காரு. அப்படி பாஸ்போர்ட்டை ஃபுல்லா செக் பண்ணும்போது இந்த நம்மட இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்ல என்ன செஞ்சிருக்காரு, 4 தரம் வந்து போயிருக்காரு. இப்ப சொல்லுங்க பாப்போம், இது எந்த இயர் ஆஃப் அசஸ்மெண்டோட தொடர்பு பட்டது? தரப்பட்ட தரவுகள் எந்த வரி மதிப்பீட்டாண்டோட தொடர்பு பட்டது? இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் எதோட தொடர்பு பட்டது? செட் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க பாப்போம். ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க, விட சரி. மத்தாக்கள் எந்த இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் தொடர்பு பட்டது? இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் 23 24. ஏன் ஏன்
ரைட். இந்த டேட்ல எல்லாம் பாருங்க பிள்ளை, ஏப்ரலோட இந்த 2023க்குள்ளே இருக்கு. அப்ப 2023 வந்தா அது எந்த காலப்பகுதிக்கு வருது? 1/4/2023 இருந்து 31 என்ன 1/4/2023 இருந்து 31/3/2024 இந்த காலப்பகுதியோட தொடர்பட்டு. அப்ப எந்த இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்? 23-24 இயர் ஆஃப் அசஸ்மெண்ட். இப்ப நாம வரும். இப்ப நல்லா கவனிங்க பிள்ளைகள், இது நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இந்த 4ஆம் மாசம் 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் இவர் இலங்கையில் இருந்திருக்காரா இல்லையா? எஸ், இலங்கையில இருந்திருக்கார். அப்ப இலங்கையில் எத்தனை நாட்கள் இருந்திருக்காரு என்று சொன்னா நாம் என்ன செய்யறோம்? மனதால கணக்கு பார்க்க கூடாது. ஏனென்று சொன்னா இது நம்ம படிக்கிற பாடம் ஒரு நாள், ஒரு ஒன்லி ஒன் டே, ஒரு நாளால என்ன செய்யும் என்று சொன்னா வதிவிட அந்தஸ்தே மாறும். ஆகவே நாம் எப்படி கால்குலேட் பண்ணணும்டா? இது அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணணும், துல்லியமாக கால்குலேட் பண்ணணும். எத்தனை நாட்கள் உண்மையாக இருந்துள்ளார் என்று சொல்லி கால்குலேட் பண்ணணும். அப்ப 4ஆம் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாட்கள் இருந்திருக்காருன்னா, இதை தெரிஞ்சு கொள்றதுக்கு நமக்கு என்ன முக்கியம்? ஒவ்வொரு மாதமும் எத்தனை நாட்கள் இருக்குங்கிறது முக்கியம். இது நம்ம கிரேட் 5, 6, 7ல படிக்கும்போது பார்த்த விஷயம். உங்களோட கைகள்ல இந்த மணிக்கட்டு இருக்குதானே, இந்த மொழி என்று சொல்லுவாங்க நக்கிள்ஸ். இந்த நக்கிள்ஸ் என்று பாக்குற ரெண்டு கையையும் வச்சு பார்ப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு கையிலே பார்ப்பாங்க, ரெண்டு கையை வச்சு பார்க்கறாங்க இருப்பாங்க. இந்த மேடு மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? 31 நாள். பள்ளமா இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? 30 நாட்கள் என்று சொல்லுவோம். பிப்ரவரிக்கு மட்டும் விலக்களை பிரி. பிப்ரவரியில சில வருடங்கள்ல 28 நாள். லீப் வருடமாக இருந்தால் என்ன? லீப் வருடம் என்றா என்ன? அந்த வருடம் நாளால பிரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அது லீப் வருடம். நாளால பிரிக்கப்படக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன? அது 29 நாள்ல முடியும். 2024ங்கிறது என்ன? லீப் வருடமா இல்லையா பிள்ளை? லீப் வருடம். பிப்ரவரி கலண்டர் எடுத்து பாருங்க, பிப்ரவரி என்ன 29ல முடிவடை. ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு மாதமும் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் எத்தனை நாட்கள்ங்கிறது என்ன செய்யணும்? நமக்கு கிளியரா இருக்கும். இங்க பாருங்க, ஜனவரி எத்தனை நாள்? 31 நாள். பிப்ரவரி எத்தனை? 28 நாள் வரும். லீப் வருடம் மட்டும்தான் 29 நாள் வரும். மார்ச் மேடு மாதிரி இருக்கிறது, 31. ஏப்ரல் 30 நாள். மே 31 நாள். ஜூன் 30 நாள். ஜூலை ஜூலை என்ன மேடு மாதிரி இருக்கிறது, 31 நாள். திருப்பி அது கவுண்ட் எப்படி மாறும் பிள்ளை? ஜூலைல இருந்து என்ன செய்யும்? திருப்பி ஆகஸ்ட்ங்கிறது இப்படி பேக்வேர்ட்லயும் வரலாம். அப்படி இல்லாட்டி அடுத்த கையா நீ பார்க்கும். பேக்வேர்ட்ல வந்த என்ன? ஆகஸ்ட் 31 நாள், செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் என்ன? டிசம்பர் 31 நாள். அப்ப நாம் என்ன செய்யணும்? முதலாவது ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் எத்தனை நாட்கள் என்ன செய்யணும்? நாம எழுதி கொள்ள வேண்டும். எல்லாரும் பேப்பர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் எத்தனை நாட்கள்ங்கிறத எழுதுங்க பார்ப்போம். நம்ம அக்குரேட் கால்குலேஷன் செய்ய போறோம். இல்ல நம்ம டெக்ஸ் ஆபீசர், நம்ம ஒரு நாள் பிளவிட்டோம்னு சொன்னா அந்த பொதுமக்கள் என்ன செஞ்சிருவாங்க? நம்மள நீதிமன்றத்துக்கு கோர்ட் கேஸ் போட்டுருவாங்க. அப்ப நம்ம தான் அதுக்குரிய நட்டஈடுகளை செலுத்த வேண்டி வரும். சோ என்ன செய்யணும்? நம்ம செய்யற கால்குலேஷன் எல்லாம் அக்குரேட்டா இருக்கும். ரைட். எல்லாரும் உங்களோட பேப்பர்ஸ்ல ஜனவரியில இருந்து டிசம்பர் மட்டுக்கும் எழுதி அதுல ஒவ்வொரு மாதங்கள்ல எத்தனை நாட்கள் என்று சொல்லி நோட் பண்ணிடுங்க பாப்போம். ரைட். இப்ப நாம என்ன செய்ய போறோம்? கால்குலேஷனுக்கு வரப்போம். ரைட். இப்ப கேள்விக்கு வரப்போம். இது 5 மார்க்ஸுக்குரிய கேள்விக்குரிய எல்லாம். ரைட். இப்ப நாம என்ன செய்ய போறோம்? சிங்கப்பூர் குடிமகனான பிலிப்பை பார்க்கும்போது நாம என்ன செய்யணும் என்று சொன்னா, ஒவ்வொரு மாதமும் என்ன செய்யணும்? ஏப்ரல்ல இருந்து என்ன செய்யணும்? டிசம்பர் வரைக்கும் தானே இலங்கையில் இருந்திருக்கார். அப்ப நாம என்ன செய்யலாம்? 1 by 1 எழுதலாம். ஏப்ரல்,
மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். என்ன செய்யுங்க, ஒன்றுக்குள்ள ஒன்று எழுதுங்க பாப்போம். நாம ஒவ்வொரு மாதத்திலையும் அவர் இலங்கையில எத்தனை நாட்கள் இருந்திருக்காருன்னு என்ன செய்ய போறோம், நாம கல்குலேட் பண்ண போறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் இலங்கையில பௌதீக ரீதியாக அவரது உடம்பை வைத்துக் கொண்டு அவர் பௌதீக ரீதியாக எத்தனை நாட்கள் இருந்துள்ளார் என்கிறது நாம் என்ன செய்ய போறோம், நாம கால்குலேட் பண்ண போறோம். சின்ன ஒரு விஷயம், ஆனா என்ன, நிறைய பேர் பிளவுற விடு. Right. சரியா விளங்கிக்கொள்ளும். இதுதான் டெக்ஸ்டுக்குரிய பேசிஸ். 5 மாசத்துக்கு வரும். எல்லாரும் எழுதிட்டீங்களா? மாதங்கள் எண்ணிக்கை எழுதி கொள்ளுங்க ஒரு பேப்பர்ல. கட்டாயம் டெக்ஸ்டுக்கு நீங்க ஆன்லைன் கிளாஸா இருந்தாலும் பிசிக்கல் கிளாஸை போடலாம். நீங்க என்ன செய்யணும், நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆன் பண்ணி வச்சு போட்டு உங்களோட வேற வேலைகளை பார்க்க கூடாது. ஹெட்செட் விரும்பினா ஹெட்செட்டை பயன்படுத்துங்க, அப்படி இல்லாட்டி ஹெட்செட் பயன்படுத்தாதீங்க. அடுத்தது என்ன செய்யலாம், உங்களோட கையில பேப்பர்ஸ் இருக்கணும், பென் இருக்கும், ஒரு 100% கன்சன்ட்ரேஷனோட இருக்கும். ரைட். வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ்களுக்குரிய நோட்டிபிகேஷன் எல்லாம் ஓ பண்ணி வைக்கணும். கிளாஸ்ல கொஞ்சம் கன்சன்ட்ரேஷன் பண்ணணும், பிகாஸ் நாம லெவல் 3ல இருக்கோம். இதை முடிச்சோம்னு சொன்னா நம்ம ஜாப் மார்க்கெட்டுக்கு போகிறோம். அப்ப நமக்குரிய நாலேஜ் என்ன, வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அல்லது ரெக்கார்ட் பார்த்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, 100% கவனத்தோட என்ன செய்யணும், ரெக்கார்டுகளை பார்க்கணும். இதுல நீங்க பெற்றுக்கொள்ற நாலேஜ் தான் உங்களோட கம்பெனில போய் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கு. டெக்ஸ்ங்கிற நாலேஜ் முக்கியம். ரைட், எல்லாரும் எழுதிருப்பீங்க. ரைட். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நாட்டுக்கு வந்துட்டார். இவருடைய கால் இலங்கை மண்ணில் இருக்குமா சிங்கப்பூர்ல இருக்குமா? ஏப்ரல் 3ஆம் தேதி எங்க இருக்கு, ஸ்ரீலங்காவா சிங்கப்பூரா? ஏப்ரல் 3ஆம் தேதி எங்க இருக்காரு இவர்? ஏப்ரல் 3ஆம் தேதி இலங்கையில் இருக்காரா சிங்கப்பூர்ல இருக்காரா? செக் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. எங்க இருக்க? இலங்கைக்கு வருகை தந்திருக்காரு. பாஸ்போர்ட்டை பார்த்தா 4ஆம் மாதம் 3ஆம் தேதி அரைவல் ஸ்டாம்ப் பண்ணி இருக்காங்க. இவர் இலங்கையில் இருக்காரா வெளிநாட்டுல இருக்காரா? எங்க இருக்காரு? ஸ்ரீலங்காவில் இருக்காரு. எஸ், குட். 5ஆம் மாதம் 21ஆம் தேதி, 21ஆம் தேதி இவர் இலங்கையில் இருக்காரா அல்லது சிங்கப்பூர்ல இருக்காரா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நிமிடமேனும் அவருடைய கால் இலங்கை மண்ணில் இருந்தால், அதாவது பௌதிக ரீதியாக அவர் இலங்கையில் இருந்தால், அதென்ன, அவர் இலங்கையில் இருந்ததாத்தான் கருதப்படும். ஒரு நிமிடமேனும் 21ஆம் தேதியில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் 1 மினிட் இருந்தாலும் என்ன, அவர் இலங்கையில் இருந்ததாதான் கருதப்படும். இப்ப சொல்லுங்க, இலங்கையில 20ஆம் தேதி போயிருப்பாரா? பிளைட்ல இல்ல. எத்தனாம் தேதி போறாரு? 21ஆம் தேதி ஏர்போர்ட்டுக்கு வந்து அவர் பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து அந்த ஸ்டாம்ப் பண்ணினதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சிருக்காரு, பிளைட்ல ஏறி சிங்கப்பூருக்கு போயிருக்காரு, இலங்கையை விட்டு வெளியேறி இருக்காரு. அப்ப சொல்லுங்க, இந்த 21ஆம் தேதி அவர் இலங்கையில இருந்திருக்காரா இல்லையா? எஸ் சொன்னோ, இலங்கையில இருந்திருக்காரா இல்லையா? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். அவர் சிங்கப்பூருக்கு போயிருப்பாரு, அது பிரச்சனை இல்லை. 21ஆம் தேதியில ஒரு குறிப்பிட்ட பகுதியாவது அவர் இலங்கையில் இருந்திருக்காரா இல்லையா? எஸ், இலங்கையில் இருந்திருக்க. அப்ப இலங்கைக்கு வந்த நாளும் இலங்கையை விட்டு அவர் போன நாளும் விட்டு வெளியேறிய நாளும் என்ன நாளா கருதப்படுது? இலங்கையில இருந்த நாட்களாகவே கருதப்படுது. ஏன், அவர் ஏர்போர்ட்ல இருக்காரு. ஏர்போர்ட் எங்க இருக்கு, இந்தியாவில இருக்கு இல்ல, இலங்கையில இருக்கு. வந்த நாளும் இலங்கையை விட்டு சென்ற நாளும் இலங்கையில் இருந்த நாட்களாகவே கருதப்படும். 24 மணி நேரம் இருக்கணும் இல்ல, ஒரு 5 மினிட்ஸ் இலங்கையில் இருந்தாலும் அது இலங்கையில் இருந்த நாள் தான். சரிதானே? ஓகே, இப்ப ஐடியா கிளியர். இலங்கைக்கு வந்த நாளும் இலங்கையை விட்டு சென்ற நாளும் இலங்கையில் இருந்த நாட்களாகவே கருதப்படும். ரைட். இப்ப ஏப்ரல் மாதத்துக்கு வரும். ஏப்ரல்ல மொத்தம் எத்தனை நாட்கள்? ரிப்ளை பண்ணுங்க. கையில எண்ணி, எக்ஸாம்ல கையில எண்ணி எண்ணி எழுதப்படாது. இந்த இருக்கே, இதை ஃபெஸ்ட்டுக்கு போட்டு வச்சிரும். ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் என்ன எத்தனை நாட்கள்ங்கிறத நாம என்ன செஞ்சிடணும், அப்படியே பேப்பர்ல எழுதி வச்சிரும். எழுதினதுக்கு பிறகுதான் அடுத்த விஷயத்துக்கு வரும். எத்தனை நாட்கள் என்று கண்டுபிடிக்க கஷ்டம் இல்லை, இந்த மெத்தட் படி தான் கண்டுபிடிக்கும்.
அப்படியும் கண்டுபிடிக்க கஷ்டமானாலும் அந்த பாக்கெட் கேலண்டர் ஒன்றை வச்சுக்கொள்ளுங்க, நான் ஒன்றும் செய்யல. ரைட். ஏப்ரல்ல மொத்தம் எத்தனை நாட்கள் பிள்ளை? ஏப்ரலில் 30 நாட்கள். மொத்தம் 30 நாள் இருக்கு. 3ஆம் தேதி இலங்கைக்கு வந்துட்டார். அப்ப ஏப்ரல் முடியும் வரைக்கும் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருப்பார்? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்துள்ளார்? சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் பிஎம்எஸ் படிச்சுட்டு தான் வந்திருக்கு. எல்லாருக்கும் கால்குலேஷன் தெரியும். எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருக்க? 3ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ம், ம். சில ஆட்கள் 27 அனுப்புறீங்க, சில ஆட்கள் 28 அனுப்புறீங்க. ரைட். கோலங்குதா சின்ன ஒரு விஷயம், ஆனா ஒரு டீம் பிளவுடு. ஏன் பிளவுறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. 1ஆம் தேதி சிங்கப்பூர்ல இருக்கார், 2ஆம் தேதியும் சிங்கப்பூர்ல இருக்காரு, 3ஆம் தேதி எங்க இருக்காரு? இலங்கையில இருக்காரு. இது எப்படி பிள்ளைகள் பாக்குற நாம? ஒன்று நீங்க கையால எண்ணி பாருங்க. 3 4 5 6 7 8 என்ன செய்யுங்க, 30 வரைக்கும் எண்ணி பாருங்க. எத்தனை நாட்கள் வரும்? 28 நாட்கள் வரும். எப்படி இந்த 28 வார நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிஎம்எஸ்ல படிச்சிருக்கோம். இப்ப வகுப்பாயிடை என்னொன்று படிச்சிருக்கோம் தெரியுமா? 1 தொடக்கம் 10 என்கிற வகுப்பாயிடை என்று சொன்னா இந்த வகுப்பின் அகலம் எத்தனை? 1 தொடக்கம் 10க்குள்ள எத்தனை எண்கள் காணப்படுது? ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கோம். கையில் எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 நிமிஷம் எண்ணி பார்த்தோம்னா 10 எண்கள் இருக்கு. அந்த 10 எண்கள் எப்படி இலகுவா கண்டுபிடிப்போம்? இந்த 10ல இருந்து ஒன்றை கழிச்சு ஒரு விட வரும். என்ன வரும்? 9. இதோட ஒன்றை கூட்டினோம்டா என்ன வரும்? 10. இல்லாட்டி 11 தொடக்கம் 20 எத்தனை எண்கள் அதுக்குள்ள காணப்படுது? எப்படி பார்ப்போம்? 20ல இருந்து 11 கழிப்போம். கழிச்சா என்ன வரும்? 9 வரும். 9ஓட என்ன செய்வோம்? ஒன்றை கூட்டினோம்டா என்ன வரும்? 10. ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? பிஎம்எஸ்ல படிச்ச விஷயம். அப்ப எத்தனை நாட்கள் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா பிள்ளைகள்? மொத்த நாட்கள் 30. 30ல இருந்து என்ன செய்வோம்? 3 கழிச்சோம்டா என்ன வரும்? 27. நீங்களும் 27 கால்குலேட்டர்ல எடுத்திருப்பீங்க. ஆனா என்ன செய்யணும்? ஒன்றை கூட்டணும். ஒன்றை கூட்டினா என்ன வரும்? 28 நாட்கள். 2 நாட்கள் வெளிநாட்டுல இருந்திருக்காருண்டா, 28 நாட்கள் என்ன செஞ்சிருக்காரு? இலங்கையில இருந்திருக்காரு. இது கிளியரா பிள்ளைகள் கால்குலேஷன்? 28 நாட்கள் கால்குலேஷன் கிளியரா? 27 விட அனுப்பினாக்களுக்கு கிளியரா? இலங்கையில் எத்தனை நாள் இருந்திருக்காரு? 3ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரை. ரிப்ளை பண்ணுங்க. 27 ஆன்சர் அனுப்பினாக்களுக்கு கிளியரா? ரைட். குட். இனி இந்த பிளவிடக்கூடாதா? ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இப்ப சொல்லுங்க, ஏப்ரல் மாதம் 28 நாள் இருந்திருக்காரு. இப்ப மே மாதம் சொல்லுங்க. அப்போ மே மாதம் 1ஆம் தேதி இலங்கையில் இருந்திருக்காரா இல்லையா? இலங்கையில் இருந்திருக்காரு. அப்ப மே மாதம் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருக்காரு? மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இலங்கையில் இருந்திருக்காரு. சொல்லுங்க, எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருக்காரு? மே மாதம் மொத்தம் 31 நாள். அது நமக்கு தேவையில்லை. 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இலங்கையில் இருந்திருக்காரு. எத்தனை நாட்கள் அப்ப இருந்திருக்காரு? எத்தனை நாட்கள்? 21 நாட்கள். சரி, கையால நீ பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும். அப்ப இந்த மெத்தட் படி எப்படி சார் வருமான்னு சில ஆட்கள் டவுட் படுவீங்க. எஸ், 21ல இருந்து 1ஆம் தேதி தானே, 21ஆம் தேதி போயிருக்க. 21ல இருந்து உண்டை கழிச்சா 20, 20 உண்டை எத்தனை? 21. உண்டை கூட்டு. சரி, 21. 21 நாள் இலங்கையில இருந்திருக்காரு. திருப்பி போனவர் என்ன செஞ்சிட்டாரு? திருப்பி ஜூன் மாதம் 4ஆம் தேதி வந்துட்டார். இப்ப சொல்லுங்க, ஜூன் மாதம் மொத்தம் எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். ஜூன் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருக்காரு? சொல்லுங்க அப்ப முடியும்.
எத்தனை நாட்கள்? ரைட், குட். ஜூன் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா மாதம் முடியுது 30ல, வந்து ஸ்டார்ட் ஆகுது 4ல. அப்ப 26, அதோட ஒன்றை கூட்டினா என்ன வரும்? 27. அப்ப எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருக்காரு? 27 நாட்கள் இருந்திருக்காரு. ஜூலை மாதம், ஜூலை மாதம் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருக்காரு? நாட்டை விட்டு செல்றாரு 30ஆம் தேதி. அப்ப 1ஆம் தேதியில இருந்து என்ன செய்றாரு? நாட்டுல தான் இருக்காரு. அப்ப ஜூலை மாதம் எத்தனை நாட்கள் நாட்டுல இருந்திருக்காரு? சொல்லுங்க, ரிப்ளை பண்ணுங்க. ஜூலை மாதம் எத்தனை நாட்கள்? 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருந்திருக்காரு. எஸ். அப்ப 30 நாட்கள் ஜூலை மாதம் இருந்திருக்காரு. Right. இப்ப சொல்லுங்க, ஆகஸ்ட் மாதம் திருப்பி ஜூலை போனவர் ஆகஸ்ட் வந்திருக்காரா? இல்ல. திருப்பி எப்ப வாராரு? செப்டம்பர் மாதம் வாராரு. இப்ப சொல்லுங்க, ஆகஸ்ட் மாதம் நாட்டுல இருந்திருக்காரா இல்லையா? இலங்கையில் எத்தனை நாட்கள் இருந்திருக்காரு ஆகஸ்ட்? எத்தனை நாட்கள் இருந்திருக்காரு? ஆகஸ்ட் நாட்டிலே இல்லை. பூஜ்ஜியம். நாட்டுல இல்ல ஆள். பூஜ்ஜியம் நாட்கள் இல்ல ஆள், நாட்டுல இல்லை. திருப்பி எப்ப வாராரு? செப்டம்பர் தான் வாராரு. இப்ப சொல்லுங்க, செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நாட்டுக்கு வந்து நவம்பர் மாதம் 14ஆம் தேதி தான் நாட்டை விட்டு போறார். இப்ப சொல்லுங்க, செப்டம்பர் மாதம் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்துள்ளார்? ரிப்ளை பண்ணு. நல்லா கவனமா இருக்கணும். செப்டம்பர் 15ஆம் தேதி நாட்டுக்கு வந்திருக்கார். செப்டம்பர்ல எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நாட்டில் இருந்திருக்கார். அப்ப மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கார்? மொத்தம் எத்தனை நாட்கள்? ஆ, right. அப்ப நல்லா இதுல பிளவுற புள்ளி. அப்ப 15 அங்கே 15 நாள் தானே நின்றுப்பாருன்னு யோசிக்கிறது. அது இல்ல, பிள்ளை கால்குலேஷன் சரியா இருக்கும். செப்டம்பர்ல மொத்தம் 30 நாளுண்டா, 30ல இருந்து 15 கழிச்சா என்ன வரும்? 15 நாள் வரும். அதோட ஒன்றை கூட்டினா என்ன வரும்? 16 நாள் வரும். அப்ப செப்டம்பர் மாதம் 16 நாட்கள் என்ன செஞ்சிருக்காரு? நாட்டில் இருந்திருக்காரு. 16 நாட்கள் நாட்டில் இருந்துள்ளார். ரைட், கிளியர் தானே? ரைட். இப்போ அக்டோபர் என்ன நடந்திருக்கு? அக்டோபர் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்துள்ளார்? சொல்லுங்க. செப்டம்பர் வந்த நபர் நவம்பர் தான் போறார். அக்டோபர்ல எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருக்காரு? ரைட். அக்டோபர் ஃபுல்லா இருந்திருக்காரு. அக்டோபர்ல எத்தனை நாட்கள்? மொத்தம் 31 நாட்கள். 31 நாளுமே இலங்கையில இருந்திருக்காரு. 31 நாட்கள். ரைட். இப்ப சொல்லுங்க, நவம்பர் மாதம் எத்தனையாம் தேதி நாட்டை விட்டு போறாரு? 14ஆம் தேதி நாட்டை விட்டு போறாரு. சொல்லுங்க, எத்தனை நாட்கள் நவம்பர்ல இருந்திருக்காரு இலங்கையில்? நவம்பர்ல என்ன? 14 நாட்கள். எஸ். சரி, கொண்டு தொடக்கம் நான். இப்ப டிசம்பருக்கு வரும். ரைட். திருப்பி நவம்பர்ல போனவரு டிசம்பர் 1ஆம் தேதி வந்து டிசம்பர் 22ஆம் தேதி நாட்டை விட்டு போயிருக்காரு. இப்ப சொல்லுங்க, டிசம்பர் மாதம் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்துள்ளார்? ரிப்ளை பண்ணுங்க. எத்தனை நாட்கள்? 1ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாட்கள்? ரைட். எல்லாரும் ஆன்சரும் கரெக்ட். எல்லாரும் நிறைய பேர் அனுப்பிக்கிறீங்க. எத்தனை? 22 நாள். 1ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை. இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க பிள்ளை. எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. மொத்தம் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்துள்ளார்? சொல்லுங்க. மொத்தம் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்துள்ளார்? கால்குலேட்டர் பயன்படுத்த வேண்டும். 28 சக 21, 27 சக 30 சக
எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்துள்ளார்? 189 நாட்கள். இப்ப சொல்லுங்க, இவருக்கு நாம வைக்கிற பேர் என்ன? இவருக்கு நாம சொல்ற பேர் என்ன? இந்த நபர் சிங்கப்பூர் குடிமகன் பிலிப்புக்கு நாம சொல்ற பேர் என்ன நம்ம சட்டத்தின்படி? இவருக்கு என்ன பெயர்? 183 நாட்களுக்கு மேல இருக்கார். இவருக்கு நாம சொல்ற பேர் என்ன? பதிவுள்ள நபர். ரைட். குட். என்ன பேர்? பதிவுள்ள நபர். பதிவுள்ள நபர். Right. பதிவுள்ள நபராக இருந்தால் அவருக்குரிய சட்டம் என்ன? பதிவுள்ள நபராக இருந்தால் அவருக்குரிய சட்டம் என்ன? என்ன சொல்லப்படுது? நம்ம படிச்ச விஷயம். சரி பாருங்க பிள்ளைங்க. ஒரு நபர் இலங்கையில் பௌதீக ரீதியாக என்ன செஞ்சிருக்காரு? 183 நாள் அல்லது அதைவிட கூடுதலான நாட்கள் இலங்கையில் இருந்தால் அவருக்கு நாம சொல்ற பெயர் பதிவுள்ளவர். அவர் பதிவுள்ள நபராக இருந்தால் அவர் இலங்கையில் உழைக்கின்ற வருமானங்கள் அனைத்திற்கும், உலகின் எப்பாகத்தில் உழைக்கின்ற வருமானங்கள் அனைத்திற்கும் இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு என்ன செய்ய வேண்டியவர்? வரி செலுத்த பொறுப்புடையவர் ஆவார். ஆகவே சிங்கப்பூர் குடிமகனான பிலிப் இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவர் வரியினை செலுத்த வேண்டும். இதான் அதுக்குரிய விடையாக இருக்கு. சரிதான பிள்ளைகள்? இந்த இலங்கையில் வதிவினை கொண்டிருக்க வேண்டியவர் என கருதப்படக்கூடிய ஆளொருவர் இலங்கையிலிருந்து மற்றும் இலங்கைக்கு வெளியிலிருந்து அவரால் பெற்றுக்கொள்ளப்படும் அனைத்து வருமானங்கள் தொடர்பிலும் என்ன? அனைத்து வருமானம் தொடர்பில் வருமான வரி அறவிடத்தக்கதாகும். அதை நீங்க இலகுவான மொழி நடையில இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் வருமான வரியினை செலுத்த வேண்டும். என்ன செய்யலாம்? நீங்க எழுதி கொள்ள முடியும். ஆகவே இதை எழுதி கொள்ளுங்க. இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ண எழுதி கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்க உங்களோட ஓன் ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. விட ஒரு பதிவுள்ள எப்படி எழுதுவோம் இதுக்கு ஆன்சர்? திரு பிலிப் 189 நாட்கள் இலங்கையில் என்ன செய்துள்ளார்? இலங்கையில் இருந்துள்ளார். பௌதிக ரீதியாக பிரசன்னமாகியுள்ளார். எழுதி கொள். பிலிப் 189 நாட்கள் இலங்கையில் பௌதீக ரீதியாக இருந்துள்ளார் அல்லது பிரசன்னமாகி உள்ளார். இருந்துள்ளார் எழுதுவோம். இருந்துள்ளார். இருந்திருக்க. இவருக்குரிய சட்டம் என்ன சொல்லுது? ஒரு பதிவுள். ஆகவே என்ன இவருக்கு என்ன சட்டம் சொல்லுது? இவர் 183 நாட்களை விட அதிகமான நாட்கள் இலங்கையில் இருந்த காரணத்தினால் இவர் வதிவுள்ளவர். வதிவுள்ளவராக இருந்தால் இவர் இலங்கையில் உழைக்கின்ற வருமானத்திற்கும் உலகின் எப்பாகத்தில் உழைக்கின்ற வருமானத்திற்கும் இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? வரி செலுத்துவதற்கு பொறுப்புடையவர் ஆவார். இவ்வளவு தெளி. நீங்க என்ன எத்தனை மார்க்ஸ் வரும் உங்களுக்கு? 5 புள்ளிகள் கிடைக்கும். 5 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? இந்த ரூல்ஸ் நம்ம படிச்சது பிள்ளைகள் இதுக்காக வேண்டிதான் இந்த ரூல்ஸ் படிச்சு. வேற ஒன்றும் இல்லையா? இந்த இந்த ரூல்ஸ் படிச்ச காரணமே அவர் வதிவுள்ளவரா இல்லையா, எந்த வருமானத்துக்கு வரி கட்டணும், எங்க கட்டணும். ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, அதை நீங்க தான் செய்ய போறீங்க. ரைட். இந்த இருக்கிற எக்ஸாம்பிளை பாருங்க. இதை நீங்க தான் செய்ய போறீங்களா? இவர் வதிவுள்ளவரா வதிவற்றவராங்கிறத நீங்க சொல்லுவோம். ரைட்.
ஒரு 3 நிமிடம் டைம், சின்ன கணக்கு. இது அப்படி டீப்பான கணக்கில் சின்ன ஒரு கணக்கு. Right. பாருங்க, இது 2022 ஜனவரியில வந்த ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. நம்ம பார்த்தோம் என்ன ஷெட்யூல் தந்திருக்கார், பாஸ்போர்ட் எடுத்து தந்திருக்கார். இதுல என்ன பாஸ்போர்ட் இல்ல, வசனத்துல தந்திருக்கார். இப்ப நம்ம கண்டுபிடிப்போம். பாருங்க, நிசால் என்பவர் இலங்கை பிரஜை. 2018 ஜூன் 10 குடும்பத்துடன் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் தனது சொந்த வியாபாரத்தை ஆரம்பித்திருந்தார். Right. அடுத்து, அவருடைய பிரதான வியாபார வாடிக்கையாளர்கள் இலங்கையில் உள்ளனர். இதனால் அவர் அடிக்கடி இலங்கைக்கு வருகை தருகிறார், அடிக்கடி வந்து வரார். வரி மதிப்பாண்டு 2020-21 காலப்பகுதியில், அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த காலப்பகுதி? 2021. இப்ப இப்படி தந்தா பிள்ளைகள் என்ன நமக்கு முதல் தெரியா என்னன்னு சொல்லி, இப்ப தெரியுமா இல்லையா? இப்ப தெரியும். எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எப்ப முடியுது? 1/4/2020 ஸ்டார்ட் ஆகுது, 31/3/2021 நிறைவடை. Right. இந்த வரி மதிப்பாண்டு காலப்பகுதியில வாடிக்கையாளர்களுடனான வியாபார கூட்டம் ஒன்றில் பங்கேற்பதற்காக 2020 ஜூலை 5 அவர் இலங்கைக்கு வருகை தந்ததுடன், எத்தனையாம் தேதி இலங்கைக்கு வாரார்? 2020 ஜூலை 5 வாரார். வந்து 2020 நவம்பர் 14 இலங்கையை விட்டு புறப்பட்டு சென்றார். எத்தனாம் தேதி நாட்டை விட்டு போறாரு? நவம்பர் 14 போறார். கேட்ட கேள்விய பாருங்க. 2017 24 இலக்க உள்நாட்டு இறைவரி திணைக்கள சட்டத்தின் ஏற்பாட்டின் படி, படிக்கிறதே சட்டத்தை தான் படிச்சிருக்கு, சட்டத்துல என்னெல்லாம் பாடமாக்க தேவையில்லை. வரி மதிப்பாண்டு 2021 இலங்கையின் வரி விதிப்பு நோக்கத்திற்கான நிசாலினுடைய வதிவிட அந்தஸ்தை விவரிக்குக. இவர் வதிவிட அந்தஸ்து என்ன என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்கா. இதை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா பிள்ளை? எஸ் ஓ நோ சொல்லுங்க. ஜூலை வந்தவர் நவம்பர் போறார், கண்டுபிடிக்கலாம் தானே? எஸ், கண்டுபிடிச்சு விடைய அனுப்புங்க பாப்போம். இவர் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்துள்ளார் என்கிறத கண்டுபிடி. கண்டுபிடிச்சா இவர் வதிவுள்ளவரா வதிவற்றவரான்னு விடவர். வதிவுள்ளவர் என்று அவருக்குரிய சட்டத்தை எழுதுற விடையா, வதிவற்றவர் என்று சொன்னா அவருக்குரிய சட்டத்தை விட எழுதுற. அவ்வளவுதான், 5 மார்க்ஸ். ஒரு 2 நிமிடம் டைம் செய்யுங்க பாப்போம். ஒரு ஆள் விடைய அனுப்பிட்டேன். அப்னா விடைய அனுப்பிட்டேன். கணிப்பீடு செய்யும் போது கவனமாக கணிப்பீடு செய்யணுமா? எத்தனை மாதங்கள்ங்கிறத நல்லா பார்த்துக்கணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், 5 மாதங்கள் வரை கூட்டும் போது கால்குலேட்டர்ல கூட்டுங்க. விட ஒவ்வொரு விட வருது எல்லாருக்கும். திருப்பி கூட்டி பாருங்க, அவதானமா செய்யணும். 30 சொல்லி பார்க்கப்படாது. எக்குரேட் ஆன்சர் வேணுமா? எக்குரேட் ஆன்சர். ரைட். நிறைய பேர் விட அனுப்பினதால் நாம பார்ப்போம். எப்ப வந்திருக்காரு? ஜூலை மாதம் வந்திருக்காரு. அப்ப நாம என்ன செய்யலாம்? ஜூலை. எப்ப போறாரு நாட்டை விட்டு? நவம்பர் மாதம். அப்ப ஜூலைல இருந்து மாதங்கள் எழுதணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஜூலைல மொத்தம் எத்தனை நாட்கள்? நல்லா தெரியும், 31 நாட்கள். ஆகஸ்ட்ல எத்தனை நாட்கள்? ஆகஸ்ட்ல 31 நாட்கள். செப்டம்பர்ல எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். அதுதான் நம்ம எழுதுற மாதங்கள், அந்த டேட்டனாலேயே வச்சுக்கோ. அக்டோபர்ல 31 நாள். நவம்பர்ல எத்தனை நாட்கள்? மொத்தம் 30 நாள். அது நம்ம பிரச்சனை. இப்ப நான் பார்க்க போறோம் என்ன, எத்தனையாம் தேதி நாட்டுக்கு வாராரு? ஜூலை 5 நாட்டுக்கு வாரார்.
ரைட். அப்ப என்ன செய்யணும்? அப்ப ஜூலைல மொத்தம் எத்தனை நாட்கள்? 31 நாட்கள். அப்ப மொத்தம் 31 நாள். எத்தனையாம் தேதி வந்திருக்காரு? 4ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருந்திருக்காரு. இப்ப 4ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாட்கள் இருக்கு? 31ல இருந்து 4 கழிச்சா என்ன வரும்? 27. அப்ப என்ன செய்யணும்? 27ஓட ஒன்றை கூட்டினா என்ன வரும்? 28. அப்ப எத்தனை நாட்கள்? 28 நாட்கள் ஜூலை மாதம் இருந்திருக்காரு. ரைட். ஆகஸ்ட் ஃபுல்லா இருந்திருக்காரா இல்லையா இலங்கையில்? சொல்லுங்க பாப்போம். ஆகஸ்ட் மாதம் எத்தனை நாட்கள் இருந்திருக்காரு? ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லா இருந்திருக்காரு நாட்டுல. ஓகே, 31 நாள் இருந்திருக்காரு. இடையில போகல வெளிநாட்டுக்கு. செப்டம்பர் என்ன? 30 நாள் இருந்திருக்காரு. செப்டம்பரும் நாட்டை விட்டு போகல. அக்டோபரும் இருந்திருக்காரா இல்லையா? அக்டோபரும் இருந்திருக்காரு ஃபுல்லா. அக்டோபர்ல எத்தனை நாட்கள்? 31 நாள் ஃபுல்லா இருந்திருக்காரு. சரிதானே பிள்ளை? வந்தவரை நம்ப போகல. எப்ப போயிருக்காரு? நவம்பர் மாசம் தான் போயிருக்காரு. நவம்பர் மாதம் எத்தனையாம் திகதி நாட்டை விட்டு போயிருக்கார்? 14ஆம் திகதி நாட்டை விட்டு சென்றுள்ளார். அப்ப நவம்பர் 1ஆம் திகதியில இருந்து நவம்பர் 14ஆம் திகதி வரைக்கும் எங்க இருந்திருக்கார்? ஸ்ரீலங்காவுல தான் இருந்திருக்கார். ஸ்ரீலங்காவுல தான் இருந்திருக்கார். ரைட். அப்ப எத்தனை நாட்கள்? எத்தனை நாட்கள்? நவம்பர் 14 14 நாட்கள். இப்ப ஒரு ஆள் கேட்டிருக்கிறீங்க என்ன? ஜூலைல 27 தானே என்று கேட்டிருக்கிறீங்க. ஜூலை எத்தனாம் தேதி? சாரி, 5 நாட்கள். என்ன, நான் மறந்துட்டேன். சாரி, 4ஆம் தேதி என்றது. ஓகே. 26 27. ஓகே ஓகே. நான் 4ஆம் தேதி என்று மறந்துட்டேன். ஏன்னா ஜூலை 5ஆம் தேதி நாட்டுக்கு வந்திருக்காரு. அப்ப 5ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? நாட்டில் இருந்திருக்காரு. அப்ப 31ல இருந்து 5 போனா 26 27 நாட்கள். அப்ப மொத்தமா கூட்டுங்க பாப்போம் பிள்ளைகள், எத்தனை நாட்கள் வருது? மொத்தம் எத்தனை நாட்கள் வருது? 27 சக 31 சக 30 சக 31 சக 14. 133 நாட்கள் வரை. 133 நாட்கள். அப்ப எப்படி விட பிழைச்சு? டோட்டல் எத்தனை நாட்கள்? 133 நாட்கள் தான் நாட்டில் இருந்திருக்க. 133 நாட்கள் இருந்திருக்க. விடைய பாப்போம் எல்லாரையும். சரிதானே? ரைட். 143 வந்துருக்கு ஒரு ஆளுக்கு. ரைட். திருத்தி செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ஒரு ஆளுக்கு 160. எப்படா 160 வாரு? ரைட். நிறைய பேர் 133. குட். ரைட். சரி. இப்ப சொல்லுங்க, இவர் வதிவுள்ளவரா வதிவற்றவரா? நீங்க விட எழுத போறீங்க. வதிவுள்ளவரா வதிவற்றவரா? இவர் வதிவுள்ளவரா வதிவற்றவரா? வதிவற்றவர். ஏன் வதிவற்றவர்? ரைட். ஏன் வதிவற்றவர் என்று சொன்னா, இலங்கையில் என்ன செஞ்சிருக்காரு? இலங்கையில பௌதிக ரீதியா எத்தனை நாட்கள் இருந்திருக்காரு? ரைட். 183 விட குறைவான நாட்கள் இருந்துள்ளார். அப்ப இவர் இலங்கையில் பௌதீக ரீதியாக பௌதீக ரீதியாக 183 நாட்களை விட குறைவான நாட்கள் இருந்தமையினால் இவர் என்ன?
இவர் பதிவற்ற தனிநபர் ஆவார். ஒரு பதிவுள்ள ஆளா? பதிவற்ற நபர். பதிவற்ற தனிநபர் ஆவார். பதிவற்ற தனிநபர் என்று சொன்னா என்ன ரூல்ஸ் பிள்ளை? பதிவற்ற தனிநபர் என்ற என்ன ரூல்ஸ்? பதிவற்ற தனிநபர் என்று சொன்னா இவர் இலங்கையில் இருந்த காலப்பகுதியில், வெளிக்கொள்ளும், இலங்கையில் இருந்த காலப்பகுதியில் காலப்பகுதியில் உழைத்த வருமானத்திற்கு மாத்திரம், உழைத்த வருமானத்துக்கு மாத்திரம் என்ன, இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு வரி செலுத்த பொறுப்புடையவர். வரி செலுத்த வேண்டும். வரி செலுத்த பொறுப்புடையவர் என்று சொல்லுவோம். ரைட். போகுது. இப்ப எக்ஸாம்ல நீங்க என்ன செய்யணும்? இந்த கால்குலேஷனை செஞ்சு காட்டணும். இந்த ரூல்ஸ் எழுதும். சரிதான்? எல்லாருக்கும் கிளியரா? இது எல்லாருக்கும் கிளியரா பிள்ளை? ரைட். எல்லாருக்கும் கிளியர். ரைட். ஆகவே நம்ம இதோட நாம் என்ன செய்வோம்? டெக்ஸுக்குரிய கிளாஸ் நம்ம முடிச்சு கொள்வோம். இப்படித்தான் கேள்வி வரும். இது 5 மார்க்ஸுக்குரிய கேள்வி. நம்ம யோசிக்க போட டெக்ஸ்ட் கஷ்டம்னு சொல்லி சட்டத்தை படிக்கும். சின்ன சின்ன விஷயம், இலங்கையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், சின்ன ஒரு விஷயம். இது பேசிக் 5 மார்க்ஸுக்கு வரக்கூடியது. நம்ம என்ன செய்ய போறோம் இனி? அடுத்தது நாம படிக்க போற விஷயம் நமக்குரிய வரி. ஒரு தனிநபருக்கான வரி. இப்ப தம்மிக்க பெரியரா இருந்தா அவர் தம்மிக்க பெரியராங்கிற பேர்ல செலுத்துறவர். இப்ப நான் 5G எந்த 5Gங்கிற பேர்ல நான் மிஸ்டர் 5G, நான் உழைக்கிற வருமானத்துக்கு செலுத்துறவர். எவ்வாறு கால்குலேட் பண்ணுவது? 25 மார்க்ஸுக்குரிய கேள்வி. அடுத்து நாம் என்ன செய்ய போறோம்? அதைத்தான் அடுத்த கிளாஸ்ல நாம் என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். டெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன செய்யக்கூடாது பிள்ளைகள்? மிஸ் பண்ணினாலும் ரெக்கார்டை பாருங்க. மிஸ் பண்றதை குறைச்சிக்கணும். சரிதானே? நம்ம டெக்ஸ்ட் கிளாஸ் ஒழுங்கா படிச்சீங்கன்னா ஈஸியா பாஸ் ஆகும். கஷ்டமானதே இல்லை. ஃபார்ம் ஃபில் பண்றதுதான் நீங்க எதிர்காலத்துல கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகும்போது தேவைப்படும். ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நான் கிளாஸை முடிச்சு கொள்றேன். தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? குரூப்ல நீங்க என்கிட்ட கேட்கலாம். சரியா? ரைட். அதுக்குரிய ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.